வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐ ரெண்டு பேருமே ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு விசாரணை டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? நம்ம முதல் விசாரணை மொத்தம் 8 கட்டங்களா பிரிச்சிருக்கோம் சொன்னா ஆல்ரெடி விசாரணையோட டைம் டேபிள்ல நம்ம டெலிகிராம் லிங்க்ல கொடுத்துருந்துருப்போம். ஓகேவா? இது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ். இது ஒரு டிஸ்கஷனை பாத்தீங்க அப்படின்னா 6th ஃபுல்லாவே முடிஞ்சு ஒரே வீடியோ தான். நல்லா பார்த்தா அப்படின்னா டோட்டலா இவ்வளவுதான் கேள்வியை கேட்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஓரளவு 6th ஃபுல்லாவே உனக்கு இந்த வீடியோல கவர் பண்ணிடுவேன். நீ பார்க்க வேண்டியது ஃபுல்லாவே டெஸ்ட் பிளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின். நான் டிஸ்கஷன் சைட்ல சொல்லிட்டே இருப்பேன். அது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நீ பார்த்துட்டே வந்துட்டே இருக்க போற. கடைசி கட்டத்துல லாஸ்ட்ல நம்மளுக்கு ரிவிஷன், அதாவது நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகும் நீ அந்த லாஸ்ட் டைம்ல ரிவிஷனுக்கு நீ இந்த வீடியோ கேட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் இந்த டிஸ்கஷன் இருக்கும். ஓகேவா? வேற ஏதாவது நான் கொஸ்டின் சொல்ல மறந்துட்டேன், ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ டெலிகிராம்ல நீ வந்து அங்க டிஸ்கஷன் ஒரு செஷன் போய்கிட்டே இருக்கும். நீ அதுல ஏதாவது இருந்தாலும் நீ கேள்வி கேட்டுக்கலாம். அதுல நான் உனக்கு கமெண்ட் பண்றேன். ஓகேவா? சரி, கீழே பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிவிஸ் கொஸ்டின். இதுக்கான பிடிஎஃப் வராது, ஒன்லி யூடியூப்ல இருக்கிறது மட்டும் தான். யூடியூப்ல சைலண்ட் டிஸ்கஷன் பாத்துக்க போறோம். ஓகேவா? பிடிஎஃப் வராது. பிடிஎஃப் நான் உனக்கு கடைசியா சேர்த்து தர பாக்குறேன். ஏன் அப்படின்னா பிடிஎஃப் உனக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ பிடிஎஃப் மட்டும் பார்த்துட்டு யூடியூப்ல இருக்கிற டிஸ்கஷன் சைட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க. நம்மளுக்கு டிஸ்கஷன் தான் முக்கியம். ஓகேவா? அதுதான் விசாரணை. இது என்ன, அது என்ன, ஏன் அது போச்சு, ஏன் இது வந்துச்சு, எதனால இது வந்துச்சு அப்படின்னு கேட்கறது தான் விசாரணை. அதனாலதான் இந்த டெஸ்ட் சீரிஸே விசாரணையும் பேர் வச்சிருக்கோம். ஓகேவா? அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஸ்கஷன். வேற எதுவும் பார்க்காத, கொஸ்டின் முக்கியம் கிடையாது, டிஸ்கஷன் தான் முக்கியம். ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு சொல்லி. அதனால பிடிஎஃப் வந்து உனக்கு கடைசியா நான் தரலன்னு சொல்லல, உனக்கு ரிவிஷன் பண்றதுக்காக நோட்டிபிகேஷன் பண்ணணும். உனக்கு ரிவிஷன் பண்றதுக்காக நான் உனக்கு மொத்தமா சேர்த்து தரேன், நீ பாத்துக்கலாம் கடைசி டைம்ல. ஓகேவா? சரி, கொஸ்டின் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு 6th மொத்தம் ஒரு 6 பாடம் இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய நாட்காட்டி, தேசிய பாடல், தேசிய லட்சுமி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பொறுத்துகை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. லைட்டா நீ பாத்துக்க வேண்டியதான். ஓகேவா? சரி, இந்த டிஸ்கஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது மூவர்ண கொடின்னு கொடுத்துருக்காங்க. மூவர்ண கொடினா என்ன? தேசிய கொடி. ஓகேவா? மூவர்ண கொடின்றது தேசிய கொடி. மூவர்ண கொடின்றது தேசிய கொடி. தேசிய கொடியை முதலில் வடிவமைத்தவர் யார்? சார், தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பிங்களி வெங்கையா. ஓகேவா? தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையா. அதுவே ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? தேசிய கொடி எந்த ரேஷியோல இருக்கும்? அதாவது நீள அகலம் என்ன, அதுல கேள்வி கேட்பான். நீளம் என்ன, அகலம் என்ன, இதையே மாத்துவாங்க. நீள அகலம் கேட்டாங்கன்னா 3:2. தேசிய கொடியின் அகல நீளம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 2:3. அகலம் முதல்ல கேட்டுட்டு நீளம் ரெண்டாவது கேட்டாங்கன்னா 2:3. நீல அகலம் கேட்டா நீளம் தான் பெருசா இருக்கும், 3:2. தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பிங்களி வெங்கையா. தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையா. தேசிய கொடி எப்ப ஏத்துக்கிட்டாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 1947 ஜூலை 22. தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1947 ஜூலை 22. அந்த தேசிய கொடியை எங்க நெஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க நெய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தம். தேசிய கொடியை நெய்த மாவட்டம் எங்க அப்படின்னு கேட்டா வேலூர்ல குடியாத்தத்துல நெஞ்சாங்க. அந்த குடியாத்தத்துல நெஞ்ச தேசிய கொடியை தான் நம்ம 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று ஜவஹர்லால் நேரு வந்து செங்கோட்டையில குடியேற்றுறாரு. ஓகேவா? சொந்த முதல் சுதந்திர தினம் எப்ப? 1947 ஆகஸ்ட் 15. அந்த முதல் சுதந்திர தினத்துல ஏத்தின கொடி நம்ம தமிழ்நாட்டுல வேலூர்ல குடியாத்தத்துல செஞ்ச தேசிய கொடி. அந்த தேசிய கொடி தற்பொழுது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் கோட்டையில இருக்கும். ஓகேவா? நம்ம சட்டசபை நடந்துருக்குல்ல, அந்த ஜார்ஜ் கோட்டையில இருக்கிறதா அந்த முதல் ஏத்தின தேசிய கொடி நம்ம ஜார்ஜ் கோட்டையில இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த தேசிய கொடியில நடுவுல இருக்கிற ஆரக்கால் சக்கரம் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 24. அதுல 3 வர்ணம் இருக்கும், காவி, வெள்ளை, பச்சை. கீழே அடுத்த கொஸ்டின் வரும், நான் அதை பத்தி டிஸ்கஷனை பின்னாடி பார்ப்போம். தேசிய கொடியில இப்போதைக்கு இது போதும். நீல அகலம் கேட்டாங்கன்னா நீல அகலம் கேட்டாங்கன்னா நீளம்னா 3, அகலம்னா 2. நீல அகலம் கேட்டா 3:2. தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையா. முதல்ல எங்க வடிவமைச்சாங்கன்னு சொன்னேன், வேலூர் குடியாத்தத்துல வடிவமைச்சாங்க. அது தற்போது எங்க இருக்கு? புனித ஜார்ஜ் கோட்டையில இருக்குது. தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்ப அப்படின்னு கேட்டாங்கன்னா 1947 ஜூலை 22 ஏத்துக்கிட்டது. முதல்ல கொடி ஏத்துனது எங்க? செங்கோட்டையில. ஓகேவா? செங்கோட்டையில ஜவஹர்லால் நேரு ஏற்றி இருந்திருப்பாரு. ஆக்சுவலா சுதந்திர தினத்துக்கு யார் கொடியேற்றுவாங்க, குடியரசு தினத்துக்கு யார் குடியேற்றுவாங்க நிறைய பேருக்கு தெரியல. சுதந்திர தினத்துக்கு குடியேற்றுறவர் எப்போதுமே பிரதமர். சுதந்திர தினத்துக்கு குடியேற்றுபவர் பிரதமர். குடியரசு தினத்துக்கு குடியேற்றுபவர் குடியரசுத் தலைவர். குடியரசு தினம்னா அன்னைக்கு குடியேற்றுறது குடியரசுத் தலைவர். சுதந்திர தினம்னா பிரதமர். ஓகேவா? சரி, 2வது கொஸ்டின் தேசிய நாட்காட்டி. தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்ப அப்படின்னு கேக்குறாங்க. 1957 மார்ச் 22. தேசிய நாட்காட்டி யார்? தேசிய நாட்காட்டிய எந்த குழு வந்து பரிந்துரைச்சதுன்னா மேகநாத் சகா.
தேசிய நாட்காட்டியை பரிந்துரைச்ச குழு எதுன்னு கேட்டா மேகநாத் சாகா. ஓகேவா, அது ஆல்ரெடியே கிபி 78ல சக ஆண்டு முறையை பின்பற்றி எடுக்கப்பட்டது. ஓகேவா, கிபி 78ல சக ஆண்டு முறையை பின்பற்றி எடுக்கப்பட்டதான் தேசிய நாட்காட்டின்னு சொல்லுவாங்க. அது யாருடைய காலத்துல, அந்த கிபி 78 யாருடைய காலம் கேட்டா கனிஷ்கர் காலம். கிபி 78 யாருடைய காலத்துல இருந்து எடுக்கப்பட்டது? கனிஷ்கர் காலத்துல இருந்த அந்த சக நாட்காட்டியே எடுத்திருக்காங்க. ஓகேவா, அது பரிந்துரைத்த குழு மேகநாத் சாகா. அந்த தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் 1957 மார்ச் 22. ஓகேவா, அடுத்து தேசிய பாடல், தேசிய கீதம். நிறைய பேருக்கு தேசிய பாடல்னா என்னன்னு தெரியல. தேசிய பாடல்னா என்ன? வந்தே மாதிரம். தேசிய பாடல்னா வந்தே மாதிரம். தேசிய கீதம்னா ஜனகணமன. நம்ம தமிழ் தாய் வாழ்த்து தான் நீராறும் கடல் உடுத்த. தமிழ் தாய் வாழ்த்து எழுதினது யாரு? மனோன்மணியம் பே சுந்தரனார். நீராறும் கடல் உடுத்த என்ற பாடல் எழுதியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார். அதான் தமிழ் தாய் வாழ்த்து. ஓகேவா, தேசிய கீதம் ஜனகணமன எழுதினது யாருன்னு கேட்டா ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதத்தை எழுதினவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய பாடல் எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய பாடல் எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்த தேசிய பாடலை எழுதின பங்கிம் சந்திர சட்டர்ஜியும் தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் ரெண்டு பேருமே எந்த எழுத்தாளர் கேட்டா வங்காள எழுத்தாளர். இந்த எழுத்தாளர் கேட்டா வங்கமொழி எழுத்தாளர். ஓகேவா, சரி. இந்த தேசிய பாடல், தேசிய கீதம் ரெண்டுமே எப்ப ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. 1950 ஜனவரி 24. அதாவது குடியரசு ஆக போகுது. ஓகேவா, அரசியலமைப்பை டோட்டலா ஏத்துக்க போறாங்க. எப்ப? ஜனவரி 26, 1950 டோட்டலா ஏத்துக்க போறாங்க. அந்த டோட்டலா ஏத்துக்க போறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 24 அன்னைக்கு தேசிய கீதம், தேசிய பாடல் ரெண்டுமே அபிஷியலா ஏத்துக்குவாங்க. ஓகேவா, தேசிய கீதம், தேசிய பாடல் அப்படின்னு சொல்லி தேசிய கீதம்னா ஜனகணமன ரவீந்திரநாத் தாகூர், தேசிய பாடல்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி அபிஷியலா ஏத்துக்கிறது எப்ப அப்படிங்கன்னா ஜனவரி 24, 1950 குடியரசு ஆக போறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஓகேவா, சரி. அந்த தேசிய பாடல் எங்க இருந்து எடுத்தாங்க? எந்த நூலில் இருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்டா அனந்தமடம். அனந்தமடம் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. அனந்தமடம் என்ற நூலை எழுதியவர் யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. எந்த மொழியில் எழுதினார்? வங்க மொழியில் எழுதியிருக்கிறாரு. அனந்தமடம் என்ற நூலை எந்த மொழியில் எழுதியிருக்காருன்னு கேட்டா வங்க மொழியில எழுதியிருக்கிறாரு. ஓகேவா, சரி. தேசிய பாடல், தேசிய கீதம். இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, இன்னொரு கூற்று. தேசிய கீதம் தேசிய பாடலுக்கு தேசிய பாடல் தேசிய கீதத்திற்கு இணையானது என்று கூறியவர் யார்? தேசிய கீதம் எந்த அளவுக்கு நீங்க எல்லாம் மதிக்கிறீங்களோ அதே அளவுக்கு தேசிய பாடலையும் மதிக்கணும். 2 பேரும் சமம். தேசிய பாடல் தேசிய கீதத்திற்கு சமம் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். ராஜேந்திர பிரசாத். தேசிய பாடல் தேசிய கீதத்திற்கு சமம் என்று கூறியவர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா, சரி. தேசிய பாடல், தேசிய கீதம் எப்ப எடுத்தாங்க? குடியரசு தினத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 1950 ஜனவரி 24 எழுதிட்டதான் தேசிய கீதம், தேசிய பாடல். தேசிய லட்சணைனா என்ன? இந்த 4 முக சின்னம் இருக்கும் பாத்தியா? 4 முகத்துல சின்ன ஒரு சிம்பிள் போட்டு இருந்திருப்பாங்கல்ல. நம்ம பாஸ்போர்ட்ல எல்லாம் ஒரு சிம்பிள் இருக்கும்ல, அந்த சின்னம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தேசிய லட்சணை, லோகோ, இந்தியாவோட லோகோ. அந்த 4 முக சின்னம் நம்ம IAS IPS ஆபீசர்லாம் சொல்றதுல என்ன இருக்கும்? அந்த 4 முக சின்னம் தான் இருக்கும். பாஸ்போர்ட்ல என்ன சின்னம் இருக்கும்? 4 முக சின்னம் தான் இருக்கும். இந்தியாவோட லோகோவே அந்த 4 முக சின்னம் தான். அசோகனுடைய சாரநாத் கற்றூர்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா, அந்த தேசிய லட்சணை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்ப அப்படிங்கிறாங்க? அது ஜனவரி 24, ஜனவரி 26 குடியரசு அன்னைக்கே எடுத்திருப்பாங்க. தேசிய லட்சணை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1950 ஜனவரி 26. முடிஞ்சு, இவ்வளவுதான். ஓகேவா, தேசிய கீதம், தேசிய நாட்காட்டி, தேசிய பாடல், தேசிய கீதம் எப்ப எடுத்துட்டாங்க? தேசிய லட்சணை எப்ப எடுத்துட்டாங்க? தேசிய லட்சணை எப்ப எடுத்துட்டாங்க? தேசிய லட்சணைங்கிறது லோகோ. அப்ப தமிழ்நாடு லோகோ எங்க இருக்குது? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் தமிழ்நாடோட லோகோ. ஓகேவா, ஸ்ரீவில்லிபுத்தூரோட கோபுரம் தான் தமிழ்நாடோட லோகோ. இந்தியாவோட லோகோ, இந்தியாவோட லட்சணை தான் எதுன்னு கேட்டா அந்த 4 முக சின்னம் சாரநாத் கற்றூர்ல இருந்து இருக்கிறது. ஓகேவா, சரி. இப்ப இதுக்கு பொறுத்துக்கு சரியான ஆன்சர் என்ன? மூவர்ண கொடி அப்படின்னா 1947 ஜூலை 22. முதல்ல 2 வந்துக்கணும். 2 வந்திருக்கிறது. இதுல ஒரே ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சரா இருக்கும். செக் பண்ணலாமா? 2 4 1 3 ரெண்டாவது கொஸ்டின் 4 1 3 அவ்வளவுதான். 2 4 1 3 ஆன்சர். ஆன்சர் சி. நான் சொல்லியிருக்கிறதுல அந்த ஒரே கொஸ்டின்ல எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அவ்வளவு சொல்லியிருக்கேனா அத்தனை கொஸ்டின் அதே மாதிரி நோட் பண்ணிட்டேன்னா டோட்டலா முடிஞ்சிடும். பாடமே முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகேவா, சரி. 6th ஃபுல்லாவே கவர் ஆயிரும். நல்லா நீ ரீகால் கொடுத்துட்டே வந்தனால 6th ஃபுல்லாவே கவர் ஆயிரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை காதுல கேட்டுட்டு இருந்தாலே போதும். ஓகேவா, சரி. அடுத்து 2வது கொஸ்டின் டான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 6thல பாடத்துல டான்ஸ் கொடுத்துருப்பாங்க. பஞ்சாப் பங்க்ரா டான்ஸ் பாப்பான்னு ஸ்டார்ட் ஆகும். பஞ்சாப் டான்ஸ் பங்க்ரா டான்ஸ். ராஜஸ்தான் ராசலீலா. ஓகேவா, சாரி, ராஜஸ்தான் கல்பேலியா. ராசலீலா கிடையாது, ராஜஸ்தான் கல்பேலியா. ஓகேவா, கல்பேலியாவும் இன்னொன்னு கூமர் வரும். ராஜஸ்தான் டான்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கல்பேலியா, என்னன்னா கூமர். ராசலீலா என்னன்னு கேட்டா உத்தரப்பிரதேஷ்.
ராசலீலா, இன்னொன்னு வந்து சோலியான்னு கொடுத்துருப்பாங்க. சோலியான்றது வந்து உத்தரப்பிரதேசல பழைய பழைய எடிஷன்ல கொடுத்துருப்பாங்க. 18, 19, 20 எடிஷன் வச்சிருந்தா ராசலீலாவும் சோலியாவும் உத்தரப்பிரதேசம் சொல்லியிருப்பாங்க. புது புக்கு எடிஷன்ல இந்த சோலியாவை தூக்கி எங்க மாத்தினாங்கன்னா யூபி கிடையாது, உத்தரகாண்ட் அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஓகேவா? சோலியான்றது உத்தரகாண்ட், சோலியான்றது உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் கிடையாது, மாத்தி போடுறாங்க. புது எடிஷன் புக்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சரி, பஞ்சாப்னா பங்க்ரா டான்ஸ், ராஜஸ்தான்னா கல்பேலியா கூமர், ராஜஸ்தானா கல்பேலியா கூமர். அடுத்து கேரளானா தெய்யம், கேரளா வந்து எங்க இருக்கு? தெய்யம். கேரளால வேற என்ன டான்ஸ் இருக்கு? தெய்யம் கேரளா, மோகினி ஆட்டம் கேரளா, கதகளி கேரளா. ஓகேவா? கேரளால என்னென்ன இருக்குது? தெய்யம், தெய்யம் கேரளா, மோகினி ஆட்டம் கேரளா, மோகினி ஆட்டம். ஓகேவா? மோகினி ஆட்டம் கேரளா. வேற கதக் கேரளா, கதக். இதுல முக்கியமான ஒண்ணு, கதக் கேரளா, கதகளி உத்தரப்பிரதேஷ். கதகளி, நீ கதகளி நம்ம ஸ்கூல் புக்ல என்னன்னு கொடுத்துருப்பாங்கன்னா வட இந்தியா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கதகளி நம்ம ஸ்கூல் புக்ல என்னன்னு சொல்லிருப்பாங்கன்னா வட இந்தியான்னு கொடுத்துருப்பாங்க. வட இந்தியால எங்கன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். கதக்கு கேரளா, கதகளி உத்தரப்பிரதேஷ். தெய்யம், மோகினி ஆட்டம், கதக் மூணுமே எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா. ஓகேவா? கேரளால இருக்கிறது அவ்வளவுதான். உத்தரப்பிரதேஷ்ன்றது ராசலீலா மட்டும்தான், சோலியா கிடையாது. சோலியான்றது உத்தரகாண்ட். ஓகேவா? சரி, பஞ்சாப். இப்ப வேற என்னென்ன தேசம் விட்டுட்டு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு, பரதநாட்டியம். பரதநாட்டியம் எங்கன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். சரி, இதுல ஒன்னே ஒண்ணு மாத்தி சொல்லிட்டேன். கதகளி கேரளா, கதக் உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? கதக் வந்து உத்தரப்பிரதேஷ், யூபி. கதகளி வந்து கேரளா வந்து வட இந்தியா கிடையாது. கதகளி கேரளா, அவ்வளவுதான். ஓகேவா? லைட்டா மாத்தி சொல்லிட்டேன். இப்ப கேரளால என்னென்ன இருக்கும்னா தெய்யம், மோகினி ஆட்டம், கதகளி. தெய்யம், மோகினி ஆட்டம், கதகளி. ஓகேவா? கதகுன்றது உத்தரப்பிரதேஷ். கூமர், கல்பேலியா கூமர்ன்றது ராஜஸ்தான் வந்துரும். ஓகேவா? ராசலீலான்றது உத்தரப்பிரதேஷ், சோலியான்றது உத்தரகாண்ட். ஓகேவா? குஜராத்ல தாண்டியாட்டம் ஆட அப்படின்னு சொல்லி பாட்டு தாண்டியா டான்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத். கார்பா டான்ஸ் எங்கன்னு பார்த்தோம்னா குஜராத். ஓகேவா? கார்பா குஜராத், தாண்டியா டான்ஸ் குஜராத்ல இருக்கு. நம்ம டான்ஸ்ல இருந்தே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க லாஸ்ட் இயர் பிசில. நான் உனக்கு அந்த பேக் ஸ்டடி போட்டுருப்பேன், அந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். டான்ஸ்ல இருந்து மட்டுமே ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஓகேவா? சரி, வேற என்ன விட்டுருக்கோம்? ஜம்மு காஷ்மீர்ல எந்த டான்ஸ் இருக்கு பார்த்தா துங்கல். துங்கல் எந்த டான்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜம்மு காஷ்மீர். ஓகேவா? சரி, அடுத்து வேற என்ன டான்ஸ் விட்டுருக்காங்க? துங்கல், ஜம்மு காஷ்மீர். ஓகேவா? அடுத்து அசாம். அசாம் எந்த டான்ஸ் பாரு? பிஹு. இந்த இது அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. பிஹு டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட் கேட்டுட்டே இருப்பாங்க. பிஹு டான்ஸ் அசாம். அடுத்து சத்ரியா. சத்ரியா டான்ஸ் எதுன்னு கேட்டா அசாம். பிஹு டான்ஸும் அசாம், சத்ரியா டான்ஸும் அசாம். மணிப்பூரி டான்ஸ் எங்கன்னு கேட்டா மணிப்பூர். ஜம்மு காஷ்மீர்ல தும்கல் அப்படின்னு வந்துருக்கும். ஜம்மு காஷ்மீர் போனா தும்மிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? வேற எதுவுமே இல்ல. கேரளா சொல்லியாச்சு. அப்புறம் கர்நாடகா, யக்ஷகானம். கர்நாடகானம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? யக்ஷகானம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா. யக்ஷகானம்ன்றது கர்நாடகா. ஓகேவா? சரி, அவ்வளவுதான். ஜம்மு காஷ்மீர் தும்கல், குஜராத்னா கார்பா, தாண்டியா, அசாம்னா பிஹு டான்ஸ், சத்ரியா டான்ஸ். இந்த டான்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் லாஸ்டா ப்ரீவியஸ்ல கேட்டாங்க, அதனால நல்லா பாத்துக்கோ. இந்த டான்ஸ் தனியாவே இருக்காது. ஏன் அதுல இருந்து கேட்டாங்கன்னா ஒரு மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து கேள்வி கேட்டுட்டாங்க. மேப்ல இருந்து கேள்வி கேட்டிருப்பாங்க, அதனால நல்லா பாத்துக்கோ. ஓகேவா? சரி, இப்ப நமக்கு ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிடலாமா? பஞ்சாப் பங்க்ரா பாப்பா, அடுத்து ராஜஸ்தான் கல்பேலியா கூமர், கேரளா தெய்யம், உத்தரப்பிரதேஷ் ராசலீலா. அப்ப ஆன்சர் 2, 4. 2, 4 2 இருக்கு. ஓகேவா? 2, 4, 1. 2, 4, 1, 3. ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்த்தா ஆன்சர் 7 இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? இது டான்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுவாங்க. டான்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் மிக அதிகமாக மழை பொழியும் பகுதி எது? நல்ல ஆப்ஷன் ஒத்து பார்த்தோம் அப்படின்னா மழை பொழியும் பகுதி மவுண்ட் சின்ராம். மவுண்ட் சின்ராம் கொடுத்து மேகாலயாவா ராஜஸ்தானே நிறைய கேட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? அதிகமாக மழை, 2 கொஸ்டின் தான். இந்தியாவில் அதிகமாக மழை பொழியும் பகுதி எது? இந்தியாவில் குறைவாக மழை பொழியும் பகுதி எது? அதிகமாக மழை பொழியும் பகுதி மவுண்ட் சின்ராம், மேகாலயா. ஓகேவா? மவுண்ட் சின்ராம் மேகாலயா எங்க இருக்கு? சி ஆப்ஷன்ல இருக்கு. இந்தியாவில் அதிகமாக மழை பொழியும் பகுதி மேகாலயா, மவுண்ட் சின்ராம். என்ன ஞாபகம் வச்சுக்கிற? மேகமா இருக்கு, மேகமா இருந்தா அதிகமா மழை பொழியுது. மழை வரும்போது மௌனமா வர மவுண்ட் சின்ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். மேகம் மௌனம். ஓகேவா? நம்மளுக்கு இங்க மவுண்ட் சின்ராம் கூட ராஜஸ்தான் கேட்டு இருப்பான், கன்ஃபியூஸ் பண்ணுவான். தப்பு. நம்மளுக்கு என்ன? மேகாலயா, மவுண்ட் சின்ராம். குறைவாக மழை பொழியும் பகுதி எது? ராஜஸ்தான்ல தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? பாலைவனம் இருக்குது, குறைவா மழை பொழியும். அவ்வளவுதான். ராஜஸ்தான் ஜெய்சல்மர். குறைவாக மழை பொழியும் பகுதி எதுன்னு கேட்டா ராஜஸ்தான் ஜெய்சல்மர். அதிகமாக மழை பொழியும் பகுதி எதுன்னு கேட்டா மேகாலயா, மவுண்ட் சின்ராம். 2 கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? பேசிக் கொஸ்டின் தான் அது. இந்தியாவில் அதிகமாக மழை பொழியும் பகுதி மேகாலயா, மவுண்ட் சின்ராம். குறைவாக மழை பொழியும் பகுதி ராஜஸ்தான் ஜெய்சல்மர்.
அடுத்து சமூகத்தின் அடிப்படை அழகு எது நீங்க கேள்வி கேட்கலாம். சமூகத்தின் அடிப்படை அழகு எது? குடும்பம். ஓகேவா? இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்? துணை கண்டத்துக்குரிய அனைத்து காலநிலையும் இருக்கிறனால இந்தியா என்னன்னு சொல்லலாம், ஒரு துணை கண்டம். இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். ஓகேவா? சரி, அப்ப இதுல அதிகமாக மழை பொழியும் பகுதி எதுன்னு கேட்டா ஆன்சர்னா மேகாலயா, மவுண்ட் சின்ராம். இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி மேகாலயா, மவுண்ட் சின்ராம். அடுத்த கொஸ்டின், ஒரு வருடத்தில் கிராம சபை கூட்டங்கள் எத்தனை முறை நடைபெறுகிறது அப்படின்னு கொஸ்டின் கொடுக்கலாம். ஒரு வருஷத்துல. ஓகேவா? ஸ்கூல் புக்ல அப்டேட்டா மாத்திக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படி மாறிடுச்சு. ஸ்கூல் புக் படி இன்னமும் 4 தான் இருக்கு. கிராம சபை. ஓகேவா? கிராம சபை கூட்டம் எத்தனை முறை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 முறை இருக்கும். தப்பு. ஒரு வருடத்தில் எத்தனை முறை நடக்கும் பார்த்தோம்னா 6 முறை. ஒரு வருடத்துல கிராம சபை எத்தனை முறை நடக்குதுன்னு பார்த்தோம்னா 6 முறை நடக்கும்னு சொல்லியிருப்போம். தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 குடியரசு தினம், ஜனவரி 26 குடியரசு தினம். இன்னொன்னு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். குடியரசு தினம், சுதந்திர தினம். அடுத்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இன்னொன்னு மே 1 உழைப்பாளர்கள் தினம். எல்லாமே முக்கியமான தினங்கள்ல தான் இருக்கும். 6 நாளுமே கிராம சபை. ஓகேவா? கிராம சபை ஒரு நிரந்தர அவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, மே 1. இதுதான் ஆல்ரெடி புக்ல இருக்கிறது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்தாங்க. 6 மாசத்துக்கு, அதாவது ஒரு வருடத்துல 6 முறை இனிமேட்டு கிராம சபை நடக்கும் அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க. எக்ஸ்ட்ரா எந்த நாளை சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 22, நவம்பர் 1. மார்ச் 22, நவம்பர் 1. மார்ச் 22 என்ன தினம்? முக்கியமான தினத்துல சொல்றேன். மார்ச் 22 என்ன தினம் சொல்லுங்க பார்க்கலாம். 1 நீர் தினம். ஓகேவா? மார்ச் 22 என்ன தினம்? நீர் தினம். இன்னொரு கொஸ்டின், சம பகலிரவு நாள் எப்ப வரும் கேட்டா மார்ச் 22ல சம பகலிரவு நாள். சம பகலிரவு. ரெண்டாவது கொஸ்டின் 1 நீர் தினம். மார்ச் 22 1 நீர் தினம் வரும். ரெண்டாவது கொஸ்டின் சம பகலிரவு நாள் வரும். ஓகேவா? மூணாவது கொஸ்டின் மார்ச் 22 என்ன அப்படின்னு சொல்லி மூணாவது கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம். கீழே கமெண்ட் பண்றீங்களா இல்ல நான் சொல்லிட்டா? சரி, மூணாவது கொஸ்டின் சம பகலிரவு நாள். ரெண்டாவது கொஸ்டின் சம பகலிரவு நாள். மார்ச் 22 1 நீர் தினம் வரும். இன்னொன்னு சம பகலிரவு நாள் வரும். இன்னொன்னு தேசிய நாட்காட்டி. ஓகேவா? தேசிய நாட்காட்டி. மொத்தம் எத்தனை நாள் பார்த்தோம்னா 3 நாள் வரும். இதுல மார்ச் 22லயே. ஓகேவா? மார்ச் 22ல மட்டும் 3 நாள் சொல்லலாம். அவங்க எந்த தினத்தை மீன் பண்ணி அதை எடுத்துறாங்க? நீர் தினத்தை மீன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? மார்ச் 22 நீர் தினம், சம பகலிரவு நாள், தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1957. 1957 மார்ச் 22. ஓகேவா? இது இல்லாம இன்னொரு நாள் என்ன சொன்னேன்? நவம்பர் 1 சொன்னா. நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். மொத்தம் 6 நாள் இருக்கும். ஓகேவா? ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, மே 1, அக்டோபர் 2. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, மே 1 உழைப்பாளர்கள் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம். அது இல்லாம 2 நாள் எக்ஸ்ட்ரா போட்டது மார்ச் 22, நவம்பர் 1. மார்ச் 22 என்ன சொன்ன? தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், நீர் தினம் பிளஸ் சம பகலிரவு நாள். நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். முடிஞ்சுச்சா? சரி, இதுதான் மொத்தம் 6. கிராம சபை எத்தனை முறை வருடத்துக்கு நடக்குதுன்னு சொன்னா 6 தடவை. ஓகேவா? 4ன்றது புக்ல இருக்கும், மாத்திக்கோங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிறது 4. மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். ஓகேவா? மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் எதுன்னு கேட்டாங்கன்னா கிராம சபை. மக்களாட்சியோட ஆணிவேர் எதுன்னு கேட்டாங்கன்னா கிராம சபை. அவ்வளவுதான். வேற இதுல மக்களாட்சியின் ஆணிவேர் கிராம சபை. ஓகேவா? சரி, மொத்தம் 4 கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து 5வது கொஸ்டின். 2011 படி தமிழகத்தில் கல்வி அறிவு. அதாவது 2011 என்னன்னு கேட்டா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகேவா? வருடத்துக்கு 10 தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஓகேவா? 10 வருடத்துக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. கடைசியா நமக்கு எப்ப எடுத்தாங்கன்னு கேட்டா 2011 தான். அடுத்து 21ல எடுக்கணும். ஆனா கொரோனா வந்துச்சு. பிளஸ் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு கட்சிகளுக்குள்ளேயே கொஞ்சம் ப்ராப்ளம்னால அது எடுக்கல. இன்னும் வரை எடுக்கல. இப்பதான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி, ஓகேவா, தமிழகத்தில் குறைவான கல்வியுடைய மாவட்டம் எது? கம்மியா படிச்சிருக்கிற மாவட்டம் எதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? தர்மபுரி. குறைவான கல்வியுடைய மாவட்டம் எதுன்னு கேட்டா தர்மபுரி. அதிகமான கல்வியுடைய மாவட்டம் எதுன்னு கேட்டா கன்னியாகுமரி. தமிழகத்துல அதிகமான கல்வியுடைய மாவட்டம் கன்னியாகுமரி, குறைவான கல்வியுடைய மாவட்டம் தர்மபுரி. இது மீதி இருக்கிறது. நீலகிரி என்னன்னு கேட்டனா பாலினர் விகிதத்துல அதிகம். ஓகேவா? பாலினர் விகிதம்
பாலின விகிதத்துல அதிகம் உள்ள மாவட்டம் எது அப்படிங்கிறனா நீலகிரி. பாலின விகிதத்துல அதிகம் உள்ள மாவட்டம் நீலகிரி. பாலின விகிதம்னா என்ன? 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர், அதான் பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர்னு கேட்கிறாங்களா, அதான் பாலின விகிதம் சொல்லுவாங்க. அந்த பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டா நீலகிரி. பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் நீலகிரி. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? நீலகிரி வரையாடு. இன்னொரு கொஸ்டின் எடுக்கலாம். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எதுன்னு கேட்டா நீலகிரி வரையாடு. தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லுவாங்க விலங்கு, பறவை, மரகத புறா, மரம் வந்து பனைமரம், இத மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஆனா கேள்வி நீலகிரின்னு இருக்கிறதுனால நான் இருக்கிறேன். தீப்பெட்டியை பயன்படுத்தாத இது எதுன்னு கேட்டாங்கன்னா நீலகிரி. தீப்பெட்டியை பயன்படுத்தாத கிராமம் எங்க உள்ளதுன்னு நீலகிரியில ஒரு பகுதி வந்து தீப்பெட்டியை இன்றளவும் பயன்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்ப என்னென்ன பாத்துருக்கோம்? தமிழகத்துல குறைவான கல்வியுடைய மாவட்டம் எதுன்னு கேட்டா தர்மபுரி, அதிகமா இருக்கிறது கன்னியாகுமரி. பாலின விகிதம் அதிகமா இருக்கிறது நீலகிரி. பாலின விகிதம் குறைவா இருக்கிறது எதுன்னு கேட்டா தர்மபுரியில தான். தர்மபுரியில தான் பாலின விகிதமும் கம்மியா இருக்கு. அதாவது பெண்கள் கம்மியா இருக்கான்னு சொல்றாங்க. பெண்கள் கம்மியா இருக்கிறனால கல்வி அறிவுலையும் கம்மியா இருக்குன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. தர்மபுரியில பெண்கள் கம்மியா இருக்கிறனால கல்வி அறிவும் கம்மியா இருக்கு, பாலின விகிதமும் கம்மி, கல்வி அறிவும் கம்மி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ தர்மபுரிய. ஓகேவா? பாலின விகிதத்தில் அதிகம் நீலகிரி, பாலின விகிதத்தில் குறைவு தர்மபுரி. கல்வி அறிவில் அதிகம் கன்னியாகுமரி, கல்வி அறிவில் குறைவு தர்மபுரி. இப்ப பீகார் ஏன் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, மாநிலத்தை பொறுத்தவரை இந்தியாவில் கல்வி அறிவு அதிகம் உடைய மாநிலம் எது? கேரளா. இந்தியாவில் கல்வி அறிவு அதிகம் உடைய மாநிலம் எதுன்னா கேரளா. குறைவான கல்வியுடைய மாநிலம் எதுன்னு கேட்டா பீகார். குறைவானது, நம்மளுக்கு கேள்வி குறைவு தானே, அதனால சும்மா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்தியாவில் குறைவான கல்வியறிவுடைய மாநிலம் எது அப்படின்னு கேட்டா பீகார். அதிகமான கல்வியறிவுடைய மாவட்டம் கேரளா. கேரளால தான் அதிகமா இருக்கிறாங்க. பாலின விகிதமும் கேரளால தான் அதிகம். இந்தியாவில பாலின விகிதம் அதிகமா உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டா கேரளா. அங்க பெண்கள் அதிகமா இருக்கிறதுனால கல்வியறிவும் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். இது 5வது கொஸ்டின். அடுத்த 6வது கொஸ்டின் ஒரு இயற்கை கொடுத்திருந்திருக்காங்க. ஓகேவா? ஆலமரம் தேசிய சின்னம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆலமரம் வந்து தேசிய சின்னமா, தேசிய மரமா எடுத்துக்கிட்டாங்க. தேசிய மரம் ஆலமரம் எப்ப எடுத்துட்டாங்க? 1950. தேசிய மரம் ஆலமரம் தேசிய மரமா எடுத்துக்கிட்டது 1950. ஆலமரம் மட்டும் ஏத்துக்கல, மரம், மாம்பழம், தாமரை தேசிய பழமா மாம்பழத்தை ஏத்துக்கிட்டது 1950. தாமரைய தேசிய மலரா ஏத்துக்கிட்டது 1950. மரம், மலர், பழம் மூணுமே எப்ப எடுத்தாங்க? 1950. இந்த மாம்பழத்தை வச்சு வேற என்ன 2 கொஸ்டின் இருக்கு. ராஜாவுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் வகை மாம்பழ வகை யார் காலத்துலன்னா முகலாயர் காலத்துல ராஜாவுக்காக பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் மாம்பழ வகை எது? முகலாயர்கள் காலத்துல. ஓகேவா? அதாவது பாபர், ஹுமாயூன், அக்பர், ஷாஜகான், ஜஹாங்கீர் எல்லாம் வருவாங்க இல்ல, அவங்களோட காலகட்டத்துல மாம்பழத்துல பிரத்யேகமா தயாரிக்கப்படும் மாம்பழம் எது ராஜாவுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இமாம் பசந்த். ஓகேவா? அந்த மாம்பழம் பேரு இமாம் பசந்த். இமாம் பசந்த் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சதைப்பற்றுள்ள கனின்னு சொல்லுவாங்க. இமாம் பசந்த் வந்து சதைப்பற்றுள்ள கனின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ராஜாவுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட மாம்பழம் சொல்றாங்க. சரி, மாம்பழத்தில் உள்ள வைட்டமின் எது? இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். மாம்பழத்தில் உள்ள வைட்டமின் எதுன்னு கேட்டா ஏசிடி. மாம்பழத்தில் உள்ள வைட்டமின் எது அப்படின்னு கேட்டா ஏசிடி. 3 வைட்டமின் இருக்கு. வைட்டமின் ஏ இருக்கு, வைட்டமின் சி இருக்கு, வைட்டமின் டி இருக்கு. மாம்பழத்தில் உள்ள வைட்டமின் எதுன்னு கேட்டா இந்த 3. 1950. ஏன்னா அங்கிட்டு எல்லாம் போற அப்படின்னா ஆலமரம் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு, தேசிய மரமாக்கப்பட்ட ஆண்டு 1950. அப்ப 1950ல வேற என்ன இருக்கு? லிங்கெடு. 1950ல வேற என்ன இருக்கு? இது மரம் பார்த்துட்டோம். அப்ப மலர், தேசிய மலர் தாமரை 1950 தான் ஆக்குனாங்க. அடுத்து மரம் பார்த்தாச்சு. அடுத்து மாம்பழம் தேசிய பழம் எதுன்னு பார்த்தோம்னா மாம்பழம். அது 1950 தான் தேசிய பழமா அறிவிச்சாங்க. ஓகேவா? அப்ப மாம்பழம்னு சொல்லிட்டேன்னா முகலாயர் காலத்துல ராஜாவுக்காக பிரத்யேகமாக பயன்படுத்தப்பட்ட மாம்பழம் வகை எதுன்னு கேட்டா இமாம் பசந்த். அந்த மாம்பழத்துல என்ன வகையான வைட்டமின்கள் இருக்குன்னா ஏசிடி. வைட்டமின் ஏ இருக்கு, வைட்டமின் சி இருக்கு, வைட்டமின் டி இருக்கு. சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் விசாரணை. ஒண்ணுல இருந்து லிங்க் எடுத்து இன்னொன்னு போயிட்டே இருக்கும் பாத்தியா, அதுதான் விசாரணை. புரியுதா? இத மாதிரி எவ்வளவு கனெக்டிவிட்டியா நீ குரூப்ல ஒரு 5 பேர் டிஸ்கஷன்ல உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுன்னு சொன்னா இத மாதிரி நீ பேசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அது இதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். இத மாதிரி படிச்சு முடிச்சு நீ ரிவிஷன் கேட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னா உனக்குள்ளே வேற லெவல்ல போயிருவ. நல்லா ரெடி ஆயிடலாம். நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸே ஆகாது. அதுவா இருக்குமா இதுவா இருக்குமான்னு கன்ஃபியூஸே இருக்காது.
அதுக்கு நீ இந்த மாதிரி வந்து நீ கேட்டுக்கிட்டு லிங்க் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். புரியுதா? சரி, நம்ம அடுத்த கேள்வி போலாம். மயில் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இது? ஆலமரம் 1950. மயில் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. மாமரம் வந்து 1950. மயில் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. ஏன் மயில வந்து தேசிய பறவைன்னு சொல்லியிருக்காங்க? ஏன் வேற என்னன்னு சொல்லிருக்கலாம், கழுக சொல்லியிருக்கலாம், நிறைய பறவை இருக்குல்ல, அதெல்லாம் எதையோ சொல்லிருக்கலாம். ஏன் மயில வந்து தேசிய பறவைன்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, மயில தேசிய பறவைகளாக அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன? அழகும் கம்பீரமும். மயிலுக்கு வந்து அழகு இருக்கும் பிளஸ் கம்பீரம் இருக்கும், அதுதான் ரீசன். ஓகேவா? அழகும் கம்பீரமும் இருக்கிறதுனால மயில வந்து தேசிய பறவையா அறிவிச்சாங்க. ஆண்டு 1963. ஓகேவா? மயில் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. நம்மளோட தேசிய விலங்கு இது புலி. நிறைய பார்த்துருப்போம். ஓகேவா? காட்டில் மைய அச்சு புலி. மிகவும் கூச்ச சுபாவம் கொண்ட விலங்கு இது புலி. புலி வந்து தனித்து வாழும் விலங்கு. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள புலி மட்டும்தான் இருக்கும், வேற எந்த விலங்கையும் விடாது. வேற ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது சாப்பிட்டு அந்த எல்லைக்குள்ள அது மட்டும்தான் இருக்கும். தன்னுடைய குட்டி, அதாவது குட்டி போட்டாலும் அந்த புலி என்ன செய்யும் அப்படின்னா, அந்த குட்டிக்கு எப்படி வேட்டையாடணும்னு கத்து கொடுத்து அதுக்கு ஒரு எல்லையை பிரிச்சு கொடுக்கும். இந்த எல்லைக்கு நீ போய்க்க, இது ஏன்னா நான் தனியா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தனியா தான் இருக்கும். நம்ம பகல்ல எங்கேயாவது ஜூக்கு போறோம் வைங்களேன், புலியை பார்க்கணும்னா புலி கண்ணிலே படாது. ஏன்னா கூச்ச சுபாவமா இருக்கும், புலி கண்ணிலே படாது, தனித்து தான் வாழும். ஓகேவா? அத மாதிரி பண்புள்ள விலங்கு எதுன்னு கேட்பாங்க, புலிதான். பண்புள்ள விலங்கு தான் புலி. ஏன் பண்புள்ள விலங்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பசி எடுத்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து இறைய தேடி போகாது. அதாவது தன்னோட இன்னைக்கு உணவை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் இறைய தேடி போகாது. யாராவது வந்தா கூட அதை விட்டுரும். அதனால அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா புலிய பண்புள்ள விலங்குன்னு சொல்லுவாங்க. 1972 வரை நம்மளுக்கு வந்து தேசிய சின்னமா என்ன இருந்துச்சுன்னா சிங்கம் இருந்துச்சு. 1972 ஒரு சட்டம் போட்டாங்க, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 வருஷத்தை ஞாபகம் வச்சு, முக்கியமான கொஸ்டின் சயின்ஸ்ல வரும். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. அந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் படி, புலிகள் பாதுகாப்பு சட்டத்தின் படி, ரெண்டுமே சொல்லலாம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், புலிகள் பாதுகாப்பு சட்டம், அதன்படி இனிமேட்டு வந்து புலிகள் தான் தேசிய விலங்கு அப்படின்னு சொல்லி 1973 இருந்து சொல்றாங்க. 1970 அந்த சட்டத்தின் படி, 72 சட்டத்தின் படி 73 இருந்து புலிகள் தான் இந்தியாவின் தேசிய விலங்கு. இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. அப்ப 73க்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா சிங்கம். இந்தியாவின் தேசிய விலங்கு சிங்கமா இருந்துச்சு. 72 சட்டம் போட்டு 73 இருந்து புலியை கொண்டு வராங்க. ஓகேவா? சரி, அப்ப மயில் 1960 மயில இருந்து நம்ம புலிக்கு வர போயிருக்கோம். ஓகேவா? சரி விடு. அடுத்து கங்கை ஆறு தேசிய நதியா அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. கங்கை ஆறு. கங்கை நதியின் நீளம் என்ன? 25. கங்கையோட நீளம் என்னன்னு கேட்டானா 25. ரெண்டு நீளம் கொடுத்திருப்பான். ஒண்ணு கங்கை கொடுத்திருப்பான், இன்னொன்னு பிரம்மபுத்திரா கொடுத்திருப்பான். பிரம்மபுத்திராவோட நீளம் 38-48. கங்கை 25, பிரம்மபுத்திரா 38-48. ஓகேவா? இதுல எது பெருசு? நம்ம இந்தியாவில ஒரு நதியில எது பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா கிடையாது, கங்கை தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நீளமா இருந்தாலும் இந்தியாவில அதோட பகுதி என்னவா, பிரம்மபுத்திரா ஓடுற பகுதி வந்து கம்மியா இருக்கும். இந்தியாவுக்குள்ள அதோட நிலப்பகுதி கம்மி. அதனால நம்ம இந்தியாவில மிக நீளமாக ஒரு நதி எதுன்னு கேட்டா கங்கை நதியை தான் சொல்லணும், பிரம்மபுத்திராவை சொல்லக்கூடாது. அதையும் ஒரு கேள்வியா வச்சிருப்பேன், பின்னாடி வரும், நீ பாத்துக்கலாம். ஓகேவா? கங்கை நதியின் நீளம் 25, பிரம்மபுத்திராவோட நீளம் 38-48. ஞாபகம் வச்சுக்கோ. கங்கை நதி தேசிய நதியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. ஓகேவா? சரி, ஆற்றுவங்கில் 2010. டால்பின். ஆற்றுவங்கில் என்னன்னு பார்த்தோம்னா டால்பின். டால்பின் தேசிய இதா அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தோம்னா 2010. பிளஸ் வேற என்னன்னா பாரம்பரிய விலங்குன்னு சொல்லி யானை அறிவிச்ச ஆண்டு 2010. ஓகேவா? பாரம்பரிய விலங்குன்னு சொல்லி யானை அறிவித்த ஆண்டு 2010. சரி, அப்ப பொருத்தி பார்த்துருவோமா? ஆலமரம் 1950 3ல ஸ்டார்ட் ஆகும். 3ல ஸ்டார்ட் ஆகுது, 1 மட்டும் தான் இருக்கு. அடுத்து மயில் 1963 3-1 ரைட்டு. கங்கை ஆறு 4ல வருது, 4 ரைட்டு. காற்று ஓங்கில 2. அப்ப 3-1 4-2 ஆன்சரா இருக்கும். 6க்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போலாம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு சொன்ன என்னன்னு நிறைய பத்தி தெரியல. அதாவது நம்ம கையில சுதந்திரம் தரதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு ரெடி பண்ணுங்க, அதாவது விதிமுறையை ரெடி பண்ணுங்க. அரசியலமைப்புனா என்னன்னு கேட்டா நம்ம ஆர்டிகல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். அதை ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணுங்க. உங்களால எழுத முடியுமா? நீங்க ரெடி பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சுதந்திரத்தை தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களா யாராவது எழுத முடியாது. பாராளுமன்றம் இருக்குல்ல, இப்ப பிரதமர், அதுக்கு கீழே அமைச்சர் எல்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு சபையை நம்ம கூட்டணும். எலெக்ஷன் வச்சு இப்ப எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து சுதந்திரம் இன்னும் கையில தரல, எலெக்ஷன் எல்லாம் வச்சு எடுக்க முடியாது.
அதுக்கு முன்னாடி நம்மளாம் ஒரு கூட்டத்தை போட்டுக்கலாம், நியமிச்சுக்கலாம், இவங்க தான் வந்து உறுப்பினர்னு சொல்லிட்டு ஒரு 389 பேரை அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினரா தேர்ந்தெடுத்து அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது பாராளுமன்றத்துக்கு முன்னாடி அதோட அமைப்பு பேர் என்னவா இருந்துச்சுன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை தற்காலிகமா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் பாராளுமன்றம் நம்மகிட்ட எலெக்ஷன் அபிஷியலா ஓட்டு தேர்தல் நடத்தி எல்லாம் ஓட் பண்ணி அதுல இருந்து தேர்ந்தெடுத்தவங்க தான் பாராளுமன்றத்துல உட்காந்துருக்காங்க. நம்ம மக்களாக தேர்ந்தெடுத்தவங்க. அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில அவங்களாம் சூஸ் பண்ணிட்டது. சுதேச அரசு உறுப்பினர்கள் இவ்வளவு, மாகாணத்துல இத்தனை உறுப்பினர்கள், பலுச்சிஸ்தான் சார்பில் இத்தனை உறுப்பினர்கள், சுட்டு மொத்தம் 389 பேர் அவங்களா தேர்ந்தெடுத்தது. அவங்க தான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருப்பாங்க. ஓகேவா? இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்ப தொடங்கினாங்கன்னு கேட்டேன்னா இந்த 1949 டிசம்பர் 6 தொடங்கினாங்க. முதல் கூட்டம் ஆனா 9ஆம் தேதி தான். ஆனா ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுது டிசம்பர் 6. எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வெளியில டிஎன்பிசி ஓடுது, சும்மா பாத்துக்க. ஓகேவா? 1946 49ல 1946 டிசம்பர் 6 அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஐடியா பண்ணுது. இப்ப முதல் கூட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? முதல் கூட்டம் எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 9 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? ஆன்சர் இதுதான், டி ஆப்ஷன். டிசம்பர் 9 1946 தான் முதல் கூட்டம் நடந்துச்சு. அந்த முதல் கூட்டத்துல தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் தலைவர், தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேவா? அந்த சச்சிதானந்த சின்ஹா இருக்கட்டும் சொல்லி யாரு முன்மொழிஞ்சது? 11th 12th சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவரா சச்சிதானந்த சின்ஹா இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முன்மொழிறாரு. அவரு பேரு ஜே.பி. கிருபாலனி. முன்மொழிஞ்ச ஒரு பேரு ஜே.பி. கிருபாலனி. 11th 12th இருக்கும், என்னை எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9 1946. இரண்டாவது கூட்டம், இப்ப இந்த முதல் கூட்டத்துல தலைவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா, அவரை முன்மொழிஞ்சது ஜே.பி. கிருபாலனி. இரண்டாவது கூட்டம் எப்ப நடக்குதுன்னா டிசம்பர் 11. இவர் இந்த முதல் கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே சச்சிதானந்த சின்ஹா இறந்துறாரு. முதல் கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது சச்சிதானந்த சின்ஹா இறந்துறாரு. ஓகேவா? இறந்தோடனே இப்ப இரண்டாவது தலைவரை நியமனம் செஞ்ச வேண்டிய கட்டாயம் வருது. இப்ப இரண்டாவது கூட்டம் எப்ப நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 11 1946. டிசம்பர் 11 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபையோட இரண்டாவது கூட்டம் நடைபெறுது. அதுல நிரந்தர தலைவரை போடுறாங்க. யாரு? ராஜேந்திர பிரசாத். நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவர். அது துணைத் தலைவர் யாருன்னா HC முகர்ஜி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர் யாருன்னு கேட்டா HC முகர்ஜி. ஓகேவா? ஆலோசகர் யாருன்னு கேட்டா BN ராவ். ஆலோசகர் யாரு? BN ராவ். இவங்க எல்லாம் நியமிச்சு ஒரு நிரந்தர சபையை, அரசியல் நிரந்தர அமைப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? முதல் கூட்டம் டிசம்பர் 9, இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11. முதல் கூட்டத்தோட தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, முன்மொழிந்தவர் ஜே.பி. கிருபாலனி. இரண்டாவது கூட்டத்தோட தலைவர் ராஜேந்திர பிரசாத், அவர்தான் நிரந்தர தலைவர். துணைத் தலைவர் யாருன்னா HC முகர்ஜி. ஆலோசகர் யாருன்னா BN ராவ். ஆலோசகர் BN ராவ். ஓகேவா? சரி, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி நாள் முதல் கூட்டம் இப்ப பார்த்தோம்ல, கடைசி கூட்டம் எப்ப அப்படின்னு கேட்டா இந்த ஜனவரி 26 வந்து அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ள போறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடிதான் கடைசி கூட்டமைப்பு. எப்ப அப்படின்னு பார்த்தா ஜனவரி 24. ஜனவரி 24 1950 ஒரு கூட்டம் நடக்கும். அதுதான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி கூட்டம். அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாமே ஏத்துக்கிட்டாச்சு, எல்லாமே நடைமுறைக்கு எப்ப கொண்டு வர போறோம்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. கடைசி கூட்டம் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் ஜனவரி 24 1950. ஓகேவா? முதல் கூட்டம் டிசம்பர் 9, இரண்டாவது கூட்டம் 11. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26 1950. இது நவம்பர் 26 1949 என்னன்னு புதுசா ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. நவம்பர் 26 என்ன பார்த்தனா அரசியலமைப்பு அம்பேத்கர் வரைவு குழு கொடுத்து உங்களுக்கு கீழே ஒரு 7 பேர், நீங்க தலைவர். ஓகே, அந்த 7 பேர் தலைவர் நீங்க, 7+1 மொத்தம் 8 பேர் வரைவு குழுவோட தலைவர், டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அவரு கீழே அரசியலமைப்பு எழுதுறது கொடுக்குறாங்க. அவரு மொத்தம் எவ்வளவு நாள் எழுதுறாரு பார்த்தா 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் எழுதியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அந்த 60 நாடுகள்ல இருந்து நம்ம நாடுக்கு என்ன ஷூட் ஆகும் அப்படின்னு பார்த்து அதுல இருந்து எடுத்து எழுதி ஒரு அரசியலமைப்பு புக்கை ரெடி பண்ணுவாரு. அந்த புக்கை நான் முடிச்சுட்டேன்
அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறாரு. யார் கையில? ஜவஹர்லால் நேரு கையில கொடுக்குறாரு. அந்த கொடுத்த நாள் தான் நவம்பர் 26, 1949. அததான் என்னன்னு சொல்றாங்கன்னா அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949 சொல்றாங்க. நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மேல நவம்பர் 26, 1949. நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. அம்பேத்கர் கையில எழுதி முடிச்சிட்டாரு. அம்பேத்கர் அதுல ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும் எழுதியிருக்கவே மாட்டாரு. நான் இது எழுதல அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆர்டிகல் 370, அந்த ஆர்டிகல் நான் எழுதவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா அந்த இதுக்கு மட்டும் தனி அரசியலமைப்பு இருக்கு, தனியா குடி வச்சுக்கலாம், இந்த மாநிலத்துல வேற யாரும் வந்து நிலம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி விதிமுறை எழுதினாங்க. இதுல விதி 370 ஜம்மு காஷ்மீரை பத்தி சொல்லும். ஓகேவா? அதுக்கு தனி விதிமுறை எழுதுங்கன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் எழுத கட்டாயப்படுத்தப்பட்டார். அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, நான் இதை எழுத மாட்டேன், எல்லாத்துக்கும் பொதுவா தான் எழுதுறேன், இந்த 370 மட்டும் நான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆர்டிகல் விதி 370 எழுதியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். 370 எழுதினவர் கோபாலசாமி ஐயங்கார். விதி 370 எழுதியவர் கோபாலசாமி ஐயங்கார். அரசியலமைப்பு முழுவதையும் கையால் எழுதியவர் யார்? ஃபுல் கான்ஸ்டிடியூஷன் ஒருத்தர் கையிலேயே எழுதியிருக்கிறார். யார் அரசியலமைப்பு முழுவதையும் கையால் எழுதியிருப்பாரு? சொல்லுங்க பார்க்கலாம். அரசியலமைப்பு முழுவதையும் கையால் எழுதியவர் யாரு? கீழே கமெண்ட் பண்ணலாம், சொல்லிட்டா. ஓகேவா? பிரேம் பிகாரி நரேன் ரைஜ்டா. அரசியலமைப்பு முழுவதையும் கையால் எழுதியவர் பிரேம் பிகாரி நரேன் ரைஜ்டா. என்ன மொழியில் எழுதியிருப்பார் சார்? என்ன மொழி கிடையாது, என்ன ஃபாண்ட்ல எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா இத்தாலி மொழி. இத்தாலி ஃபாண்ட்னா என்னன்னு கேட்டோம்னா ஒரு சாய்வெழுத்து மாதிரி எழுதிருப்பாங்க. நீங்க கம்ப்யூட்டர்ல பாத்திருக்கீங்களா? BUI போட்டிருப்பாங்க. பினா போல்டு, யூனா அண்டர்லைன் பண்றது, ஐனா இட்டாலிக்குனா சாய்வெழுத்தா இருக்கும். ஈனா இப்படி ஒரு மாதிரி சாய்வெழுத்தா போடுவாங்க. இந்தியா அப்படியே ஒரு மாதிரி சாய்வெழுத்தா போயிட்டே இருக்கும். அதான் இத்தாலின்னு சொல்லுவாங்க. அந்த இத்தாலிய மொழியில எழுதி இருந்திருப்பாரு. பிரேம் பிகாரி நரேன் ரைஜ்டா என்பவர் அரசியலமைப்பை முழுவதையும் கையால் எழுதியவர். அரசியலமைப்பு முழுவதையும் கையால் எழுதியவர் அம்பேத்கர் கிடையாது. முழுவதையும் கையால் எழுதியவர் பிரேம் பிகாரி நரேன் ரைஜ்டா. ஓகேவா? அப்புறம் என்ன 370 மட்டும் அம்பேத்கர் எழுதலன்றீங்க? அப்ப அவர் தானே எல்லாத்தையும் எழுதியிருப்பாருன்னா அவர் சொல்ல பிரேம் பிகாரி நரேன் ரைஜ்டா எழுதியிருப்பாரு. புரியுதா? எழுதியவர் கையிலேயே எழுதியவர் யாருன்னா பிரேம் பிகாரி நரேன் ரைஜ்டா. எந்த அம்பேத்கர் சொல்லாத ஆர்டிகல், நான் இதுக்கு பொறுப்பே ஆக மாட்டேன்னு சொன்ன ஆர்டிகல் எதுன்னு கேட்டா 370. அந்த ஆர்டிகல் சொன்னது எழுதுறது யாருன்னா கோபாலசாமி ஐயங்கார். ஓகேவா? சரி, இந்த கொஸ்டினுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் சொன்னா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம், டைம் ஆயிட்டு இருக்கு. இது 7வது கொஸ்டின். இதை நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம். தேசிய கொடியின் அகல நீளம் என்ன? கேள்வி பாரு. நீள அகலம் கேள்வி கேட்கல, அகல நீளம் என்னன்னு கேட்டிருக்கான். நீளம் 3, அகலம் 2. அப்ப ஆன்சர் 2:3. தேசிய கொடியின் அகல நீளம் 2:3, 3:2 சொல்லிடாரு. வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையா. தேசிய கொடியோட வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையா. நம்ம ஆல்ரெடி அந்த தேசிய கொடியை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே சொல்லியாச்சு. அதனால நான் அதை ஸ்கிப் பண்றேன். ஓகேவா? சரி, அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு. இங்கிட்டு மொழி கொடுத்துருக்காங்க, இங்கிட்டு செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஆண்டு சொல்லிடுறாங்க. மொத்தம் எத்தனை செம்மொழிகள் உள்ளன? அதுவே ஒரு கேள்வி. இந்தியாவில் எத்தனை செம்மொழிகள் உள்ளன? 6. ஓகேவா? இந்தியாவில் உள்ள செம்மொழிகள் எண்ணிக்கை 6. நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னா TSTKMO அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. TSTKMO MO அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. டீனா தமிழ், எஸ்னா சமஸ்கிருதம், டீனா தெலுங்கு, அடுத்து கன்னடம், மலையாளம், ஒடிசா. TSTKMO தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா. ஓகேவா? அதுக்கு வருஷம் பார்க்கணும். எந்தெந்த வருஷம் எது எது வந்து செம்மொழி ஆனச்சு. முதலில் செம்மொழியாக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி 2004. தமிழ் மொழி செம்மொழியாக்கப்பட்ட ஆண்டு 2004 செம்மொழியாக்கி இருப்பாங்க. அடுத்து 4 அதோட அடுத்த வருஷமே பாரு 4, இது 2005. நடுவுல 2ம் 8 ஒரு 2008 தெலுங்கும் கன்னடாவும். 5ஓட 8 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 13. லாஸ்ட் 2 நம்பர் அடுத்தடுத்த நம்பர் 13, இது 14. 2014 ஒடிசா, 2013 மலையாளம், 2008 கன்னடா, 2008 தெலுங்கு, 2005 சமஸ்கிருதம், 2004 தமிழ். அவ்வளவுதான். இதை வச்சுதான் பொறுத்து கேட்டு இருப்பாங்க. மொத்தம் நம்மளுக்கு இதுல செம்மொழிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டா 6 செம்மொழி. ஓகேவா? சரி, அப்படியே நான் பொறுத்துக்க பார்க்கலாமா? செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஆண்டுன்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம் எப்ப 2005, இங்க 2006 கொடுத்துருவாங்க. தப்பு. தமிழ் 2004 தான், தெலுங்கு கன்னடம் 2008 கரெக்ட், மலையாளம் 2013, ஒடிசா 14. அப்ப 1 மட்டும் தவறு. ஓகேவா? ஆன்சர் 2, 3, 4, 5, 6 ரைட். ஆன்சர் பி ஆப்ஷன் 2, 3, 4, 5,
6 ரைட் ஆன்சர் பி ஆப்ஷன். ஒண்ணு மட்டும் தவறு வந்திருக்கும் இந்த ஆன்சர்ல. ஓகேவா? செம்மொழிகளை பத்தி சொல்றது. சரி, மொழியை பத்தி வேற என்ன இருக்கு? மொழியை பற்றி கூறும் அட்டவணை எது? அது கேள்வி கேட்கலாமா? மொழியை பற்றி கூறும் அட்டவணை 8. மொழியை பற்றி கூறும் அட்டவணை. அடுத்து மொழியை பற்றி கூறும் பகுதி எதுன்னு கேட்கலாம். 17. மொழியை பற்றி கூறும் பகுதி 17. மொழியை பற்றி கூறும் அட்டவணை 8. எட்டாவது அட்டவணைப்படி இந்தியாவில் எத்தனை மொழிகள் உள்ளன? கேள்வி கேட்கலாமா? 8வது அட்டவணைப்படி இந்தியாவில் எத்தனை மொழிகள் உள்ளன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. 22 அலுவலக மொழிகள். 8வது அட்டவணைப்படி இந்தியாவில் உள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. மொழியை பற்றி கூறும் பகுதி 17. மொழியை பற்றி கூறும் அட்டவணை 8. சரி, அடுத்து வேற என்ன மொழியை பற்றி கேட்கலாம்? அட்டவணை சொல்லியாச்சு, பகுதி சொல்லியாச்சு, 22 அலுவலக மொழி இருக்குன்னு சொல்லியாச்சு. முக்கிய மொழிகள் எத்தனை? முக்கிய மொழி 122. பிற மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? 1599. இந்தியாவில் 122 முக்கிய மொழிகள் உள்ளன. 1599 பிற மொழிகள் உள்ளன. இந்தியாவில் உள்ள பிற மொழிகளின் எண்ணிக்கை 1599. வேற என்ன கேள்வி கேட்கலாம்? முக்கிய மொழி, பிற மொழி. மொழி குடும்பங்கள் எத்தனை? இந்தியாவில் 4 மொழி குடும்பங்கள் உள்ளன. இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை அதான் இந்தோ ஆரியன், இந்தோ திராவிடன், சீன திபெத்தியன், ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக். இது எல்லாமே மொழி குடும்பம் சொல்லுவாங்க. 4 மொழி குடும்பம். இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை 4. அட்டவணை 8. பகுதி 17. முக்கிய மொழினா 122. பிற மொழினா 1599. செம்மொழியோட எண்ணிக்கை 6. அவ்வளவுதான். மொழியை பத்தி 6th கொடுத்திருக்கிறது. டோட்டலா இவ்வளவுதான், முடிஞ்சு. ஒரே கட்டத்திலே இறங்கிட்டேன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அடுத்த கேள்வி போலாம். ஓகேவா? இது 9வது கேள்வி. இந்தியாவின் நீளமான நதி எது? அதன் நீளம் என்ன? நான் முன்னாடியே சொன்னேன். கங்கை நதி எவ்வளோ? 25. பிரம்மபுத்திரா 38, 48. இந்தியாவோட பிரம்மபுத்திரா நீளமா இருந்தாலும் இந்தியாவில ஓடும் நதி அதோட அளவு எது? பிரம்மபுத்திரா கம்மி. பிரம்மபுத்திரா நீளம் அதிகம், ஆனா பிற நாடுகளில் ஓடிட்டு இங்க வரும். ஓகேவா? அப்ப பிரம்மபுத்திரா இந்தியாவில ஒரு நிலப்பகுதி கம்மி. அதனால என்னன்னு சொல்றாங்கன்னா பிரம்மபுத்திரா நீளமானது கிடையாது. ஓகேவா? கங்கை நதி தான் இந்தியாவின் நீளமான நதி எதுன்னு கேட்டா கங்கை நதி. அப்ப உலகின் நீளமான நதி எது அப்படிங்கிறதா நைல் நதி. உலகின் இந்தியாவின் நீளமான நதினா கங்கை நதி. கங்கை நதி தேசிய நதியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. கங்கை நதி தேசிய நதியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. உலகின் நீளமான நதி எது அப்படிங்கிறனா நைல் நதி. அதோட நீளம் என்னன்னு பாத்துக்க 6650. கங்கை நதி, பிரம்மபுத்திரா, நைல் நதி 3மே முக்கிய, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சரி, அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதி, அதாவது அந்த பிரேம் பிகாரி நரேன் ரைட்டா முழுவதும் கையால் எழுதினாரா அந்த புத்தகம். அந்த ஒரிஜினல் புத்தகம் தற்போது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எந்த மொழியில எழுதுகிறாருன்னு கேள்வி கேட்டிருக்கான். பிரேம் பிகாரி ரைட்டா அவர் எழுதின அந்த அரசியலமைப்பு புத்தகம் எந்த மொழியில எழுதியிருந்தாங்கன்னா ஆங்கிலம், ஹிந்தி 2 மொழியில எழுதியிருப்பாரு. ஆங்கிலம், ஹிந்தி. நம்மளோட அலுவல் மொழியாவும் இன்னும் அதுதான் இருக்கு. 2 மொழி தான். ஆங்கிலமும் ஹிந்தியும் தான். அது பின்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, ஆங்கிலத்திலும் ஹிந்திலையும் எழுதியிருக்கிறாரு. 2 மொழியில எழுதியிருக்கிறாரு. அது தற்போது எங்க இருக்குன்னா நாடாளுமன்ற வளாகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பேழையில, கண்ணாடி பேழைக்குள்ள வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட எப்ப 1950 முடிச்சிருக்காங்க. அது எப்ப எழுத ஆரம்பிச்சிருக்காங்க? அவங்களே 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் எழுதியிருக்கிறாங்க. அது எழுதி முடிச்சு 50 தான் நடைமுறைக்கு வந்திருக்குது. அப்ப கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 50ல இருந்து நீ கால்குலேட் பண்ண 1950ல இருந்து இப்ப வரவே 2024 கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம். அப்ப இத்தனை வருஷமும் புக்கு அப்படியே அந்த பேப்பர் உடையாம இருக்கணும். ரொம்ப நாளா அப்படியே இருந்தே இருந்துச்சுன்னா பேப்பர் உடையும், அப்படியே அப்பள மாதிரி நொறுங்கும். அது மாதிரி நொறுங்காம இருக்கிறதுக்கு, அப்படியே அதோட தன்மை மாறாம இருக்கிறதுக்காக, பேப்பர் மாதிரியே இருக்கணும், தன்மை மாறக்கூடாதுன்றதுக்காக கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள என்ன வாயு இருக்குன்னா ஹீலியம் வாயு. ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட கண்ணாடி பேழைக்குள்ள நாடாளுமன்ற வளாகத்துல வச்சிருக்காங்க. என்ன மொழியில இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஹிந்தி, ஆங்கிலம். என்ன மொழியில இருக்குன்னு கேட்டா ஹிந்தி, ஆங்கிலம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எந்தெந்த மொழிகள்ல நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில வைத்து பாதுகாக்கப்படுகிறது? ஹிந்தியும் ஆங்கிலமும். அவ்வளவுதான். ஓகேவா? என்ன வாயுன்னு பார்த்துக்கோ, ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட கண்ணாடி பேழை. நான் இதையும் சொல்லிட்டேன். முழுசா கையில எழுதுறது யாரு? பிரேம் பிகாரி ரைட்டரான்னு சொல்லிட்டேன். என்ன ஃபாண்ட்ல எழுதிருப்பாங்க? இத்தாலி ஃபாண்ட்ல எழுதிருப்பாருன்னு சொல்லிட்டேன். முழுவதும் கையால் அம்பேத்கர் கையில எழுதாது கேட்டா 370. அது யாரு எழுதுனா? கோபாலசாமி ஐயங்கார் அரசியலமைப்பு புக்கு பத்தி. அது போதும். அது எழுதுறதுக்கு எவ்வளவு செலவானுச்சுன்னா 64 லட்சம் செலவானுச்சு. அரசியலமைப்பு முழுவதும் எழுதுவதற்கு எவ்வளவு செலவானதுன்னு கேட்டா 64 லட்சம். எத்தனைக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அம்பேத்கர் பயணம் மேற்கொண்டு அதை எழுதினாருன்னு பார்த்தா 60க்கும் மேற்பட்ட நாடுக்கு பயணம் மேற்கொண்டு அது நம்ம தேவையானதான் எழுதினாங்க.
எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? 2000க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த திருத்தத்தை அக்யூரேட்டா 10th புக்ல சொல்லியிருப்பான். 2473 அப்படின்னு சொல்லியிருப்பான். எத்தனை திருத்தங்கள் அரசியலமைப்புல மேற்கொள்ளப்படுதுன்னா 2473. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 24x7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 24 மணி நேரம் 7 நாளுமே 3ல உட்காந்து திருத்துறாங்க. 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. 2473 3ல உட்காந்து திருத்துறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சரி, இது ஆன்சர் இருக்குன்னா இந்திய ஆங்கிலம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தேசிய கொடி முதலில் ஏற்றப்பட்டது. முதலில் எப்ப ஏற்றப்பட்டது? ஆகஸ்ட் 15 சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஆகஸ்ட் 15 1947. தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது. அதுவும் கரெக்ட் தான். டிசம்பர் 27 1911 தான் முதல் தேசிய கீதத்தை பாடியிருப்பாங்க. தேசிய கீதத்தை பாடினது யாருன்னு சொன்னார்? ரவீந்திரநாத் தாகூர். எந்த மொழியில பாடியிருப்பார்? வங்க மொழியில எழுதி இருந்திருப்பார். ஓகேவா? ஜனகண மனன்றதான் தேசிய கீதம். தேசிய கீதம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பன்னு பார்த்தோம். தேசிய கீதமும் தேசிய பாடலும் ஜனவரி 24 1950. தேசிய சின்னம் ஜனவரி 26 லட்சணை. ஓகே, இப்ப ஆன்சர் என்ன? 1 2 3 4. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டு பத்ம விபூஷனை பெற்றார்? விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டு பத்ம விபூஷனை பெற்றார்? இந்த பத்ம விபூஷன் இந்தியாவுல மிகப்பெரிய விருதுல எத்தனாவது இடத்துல இருக்கு? இந்தியாவின் மிகப்பெரிய உயரிய விருது எதுன்னா பாரத ரத்னா. இந்தியாவே மிகப்பெரிய உயரிய விருது எது? பாரத ரத்னா. 2வது மிகப்பெரிய உயரிய விருது எதுன்னு கேட்டா பத்ம விபூஷன். ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா இருக்கு. ஓகேவா? 2வது பத்ம விபூஷன் இருக்கு. 3வது இடத்துல பத்ம பூஷன். 3வது இடத்துல இருக்கிறது பத்ம பூஷன். அடுத்த இடத்துல இருக்குது பத்மஸ்ரீ. இதுதான் 4 இடம் வரிசையா இருக்கு. பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ. இதுதான் இந்தியாவில இருக்கிற உயரிய விருது. ஓகேவா? சரி, நம்மளுக்கு பத்ம விபூஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? விஸ்வநாதன் ஆனந்துக்கு பத்ம விபூஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா கேள்வி பார்க்கலாமா? இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2007. 2007ல விஸ்வநாதன் ஆனந்துக்கு பத்ம விபூஷன் கொடுத்துருக்காங்க. விஸ்வநாதன் ஆனந்த் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்னா செஸ். ஓகேவா? அவங்க அம்மா அவருக்கு 5 வயசுல செஸ் விளையாட்ட கத்து கொடுத்துருந்துருப்பாங்க. 1988ல கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு விஸ்வநாதன் ஆனந்த். கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு எதுன்னு 1988. முதல்ல ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்துக்கு தான் கொடுத்தாங்க. ராஜீவ்காந்தி விளையாட்டிலேயே மிக உயரிய விருது எதுன்னு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. விளையாட்டிலேயே மிக உயரிய விருது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. அது முதல்ல யாரு கொடுத்தாங்க? ஏன் ராஜீவ்காந்தி பேர் வச்சிருக்காங்க? ராஜீவ்காந்தி கொலை வழக்கு நடந்த ஆண்டு 1991. அவர் அந்த நம்ம தமிழ்நாடு வந்து இறந்துருவாரு பிரச்சாரம் பண்ணும் போது. ஓகேவா? அவர் இறந்தப்ப அந்த இறந்ததை நினைவா கொடுத்ததுதான் அந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது விளையாட்டு வீரர்களாக கொடுத்தாங்க. அப்ப 1991 அவர் இறந்த வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது 1991 92. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது விளையாட்டு வீரர்களில் மிக உயரிய விருது. விளையாட்டு வீரர்களுக்காக கொடுக்கப்படும் மிக உயரிய விருது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. ஆனா அந்த விருதை இப்ப நேம் மாத்திட்டாங்க. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதோட பேரை மாத்திட்டாங்க. மேஜர் தியான்சந்த் விருது. ஓகேவா? மேஜர் தியான்சந்த் விளையாட்டு வீரர்களுக்காக கொடுக்கப்படும் மிக உயரிய விருது எதுன்னு கேட்டா மேஜர் தியான்சந்த் விருதுன்னு இப்ப பேரை மாத்திட்டாங்க. ஓகேவா? சரி, இப்ப இந்த கேள்வி வருவோம். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வாங்கின ஆண்டு 1991 இருந்து 92. பத்ம விபூஷன் வாங்கின ஆண்டு 2007. அடுத்து விஸ்வநாதன் ஆனந்த் உலக சாம்பியன் பட்டம் வென்ற ஆண்டு இது. இது எல்லாமே விஸ்வநாதன் ஆனந்த் உலக சாம்பியனா எப்ப ஆனார்னா 2000 7 8 10 12. 2000 தனியாக 7 8 10 12 ஞாபகம் வச்சுக்கோ. 2000 7 8 10 12. ஓகேவா? சரி, எல்லாமே முக்கியம். ஒரு 5 வயசுல செஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? நல்லா பாத்துக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பொருந்தாததை தேர்வு செய். இளவழகி. இளவழகின்றவங்க கேரம். ஓகேவா? பாலேஸ் தேஸ் விளையாட்டு போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு போட்டி நடக்கும் கேனஸ், பிரான்ஸ் கேனஸ் நகர்ல. அதுல ரேஷ்மி குமாரி முன்னாள் சாம்பியன், கேரம் சாம்பியன் ரேஷ்மி குமாரியை தோற்கடிச்சு சாம்பியன் பட்டம் வென்றவர் தான் இந்த இளவழகி. கேரம் ரேஷ்மி குமாரியும் கேரம் தான். ஏன்னா இவங்க தோற்கடிச்சுதான் இளவழகி கேரம்ல சாம்பியன் பட்டம் வாங்கி இருந்திருப்பாங்க. அப்ப இளவழகி ரேஷ்மி குமாரியும் கேரம். ஆனா இளவழகி என்ன கொடுக்குறாங்க? நீளம் தாண்டன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் தப்பு. மாரியப்பன் தங்கவேலு. மாரியப்பன் தங்கவேலு பத்தி என்ன சொல்லியிருப்போம்? அவர் பேரா ஒலிம்பிக்ல 2016 ரியோ பேரா ஒலிம்பிக். ஓகேவா? ரியோ பேரா ஒலிம்பிக்ல உயரம் தாண்டுதல்ல பதக்கம், தங்க பதக்கமா அங்கே இருந்திருப்பாரு. உயரம் தாண்டுதல். ஓகேவா? மாரியப்பன் தங்கவேலு சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் இப்பதான் நம்ம பாத்துட்டு வந்தோம் மேல. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன? ரேஷ்மி குமாரி நீளம் தாண்டுதல்ன்றது தப்பா இருக்குது. பொருந்தாததை தேர்வு செய்யும் சொல்றான். அப்ப ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவா? சரி, இது 14வது கொஸ்டின். 15வது கொஸ்டின், கிராம சபை. ஓகேவா?
கிராம சபைன்றது நம்ம என்னன்னு பார்த்திருந்தோம், நிரந்தர அமைப்பு. கிராம சபைன்றது நிரந்தர அமைப்பு. மீதிக்கெல்லாம் யார் யார் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா, ஊராட்சி ஒன்றியத்துக்கு தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், கரெக்ட் தான், பிடிஓன்னு சொல்லுவாங்க. வட்டார வளர்ச்சி அலுவலரை பிடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பேரூராட்சிக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா செயல் அலுவலர், இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சரியா தான் இருக்குது. மாநகராட்சிக்கு யார் அமைப்பா இருப்பான்னு பார்த்தோம்னா மேயர். இவங்க தான் இதோட தலைவர் எல்லாமே. கிராம சபைக்கு நிரந்தர அமைப்பு, ஊராட்சி ஒன்றியத்துக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹெட், பேரூராட்சிக்கு செயல் அலுவலர் இஓ இருப்பாங்க, மாநகராட்சிக்கு மேயர் இருப்பார். அப்ப அனைத்தும் சரி. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா அனைத்தும் சரி. கீழ்காண காண்ற கூட்டுரை கவனினா அனைத்தும் சரி. ஓகேவா, சரி. இது 15வது கேள்வி. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 16 செப்டம்பர் 2016 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? அவன் ஒரு தேதி கொடுத்திருக்கான். நம்ம புக் அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி செப்டம்பர் 16 2016 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டா 101 முறை. செப்டம்பர் 16 2016 வரை 101 முறை திருத்தப்பட்டது. 101வது முறை என்னன்னு கேட்டா 10% இடஒதுக்கீடு முறையை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, தற்பொழுது 2024 வருஷம் நடக்குது. இப்ப 2024 படி எத்தனை சட்ட திருத்தங்கள் மொத்தமா மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா 106 சட்ட திருத்தம். 106வது சட்ட திருத்தம் 2003ல கொண்டு வரப்பட்டது. 106வது சட்ட திருத்தம் 2003ல கொண்டு வந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா, நம்மளுக்கு இந்த தேதி படி செப்டம்பர் 16 2016ல 101 சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஆன்சர் ஏ ஆப்ஷன். தற்போது எத்தனை சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுதுன்னு கேட்டீங்கன்னா 106. ஓகேவா, தற்போது எத்தனை சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுதுன்னா 106. அடுத்த கொஸ்டின், ஊராட்சி கிராம ஊராட்சி தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி. மாநகராட்சினா என்னன்னு பார்த்தோம்னா 10 லட்சம் மக்கள் தொகைக்கு மேற்கொண்ட பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாநகராட்சி. 10 லட்சமா இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாநகராட்சி. இந்த லிஸ்ட்ல மாநகராட்சி இல்ல. அடுத்து 1 லட்சமா இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா நகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நகராட்சி இருக்கு. நகராட்சியில எத்தனை இருக்கு? 3 0 2 0. 1 லட்சம் நகராட்சி, ஆன்சர் ரைட்டு. ஓகேவா, மாநகராட்சினா 10 லட்சம், நகராட்சினா 1 லட்சம். 10,000 மட்டும் இருந்துச்சுன்னா பேரூராட்சி. பேரூராட்சி அதாவது 10,000 மக்கள் தொகையை கொண்ட பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. பேரூராட்சி இருக்கா? 10,000க்கு மேல இருந்துச்சுன்னா பேரூராட்சி. ரெண்டும் ரைட்டு. ஓகேவா, அடுத்து மாவட்ட ஊராட்சி. மாவட்ட ஊராட்சியில 5 லட்சம் கிடையாது, 1 லட்சத்துக்கு மேல போனாலே அது நகராட்சியா மாறிடுச்சு. 50,000 இருந்தாதான் பேரூராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மாவட்ட ஊராட்சின்னு சொல்லுவாங்க. பேரூராட்சினா 10,000. பேரூராட்சினா 10,000. ஓகேவா, இது மாவட்ட ஊராட்சினா 50,000. அப்ப 2வது தப்பு. கிராம ஊராட்சியும் 1,500க்கு மேலன்னு சொல்றாங்க, அதுவும் தப்பு. அப்ப ஆன்சர் 2 4. பேரூராட்சினா 10,000க்கு மேல இருக்கணும், நகராட்சி அப்படின்னா 1 லட்சத்துக்கு மேல இருக்கணும். ரைட்டு. மாவட்ட ஊராட்சினா 50,000க்கு மேல இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சி. பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சி என்ற விழா சிறப்பாக நடைபெறும் நாள் எப்ப? நம்மளுக்கு குடியரசு தினம் முடியுதுல. குடியரசு தினம் எப்ப? ஜனவரி 26. குடியரசு தினம் ஜனவரி 26. நம்ம கல்யாண விசேஷத்துல வீட்டு விசேஷத்துல என்ன செய்வோம்? கல்யாணம் முடிஞ்சுன்னா ஒரு 3வது நாள் மாமா மச்சான விருந்து கொடுப்போம்ல, அந்த மாதிரி குடியரசு தலைவர் விருந்து கொடுக்குற நிகழ்ச்சி தான் பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சி. அதாவது ஜனவரி 26 குடியரசு நாள் அன்னைக்கு நிறைய மாநிலத்தில இருந்து அங்க பரேடுல இருந்து எல்லா இதுவும் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது குடியரசு தினத்தை சிறப்பிக்கிறதுக்காக ஊர்வலம் வருது, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஜனவரி 29ஆம் தேதி பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் தேநீர் விருந்து கொடுப்பாரு. சாயந்தரம் 6 மணி போல குடியரசு மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தேநீர் விருந்து அளிக்கப்படும். அதனாலதான் பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சி. நீ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. 3 நாள் கழிச்சு மாமா மச்சான் விருந்து தான், அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. கல்யாணம்னா நம்ம மாமா மச்சான் விருந்து கொடுக்குறோம், குடியரசுத் தலைவர் அவரு பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சி மூலம் தேநீர் விருந்து கொடுக்குறாரு. ஓகேவா, பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சி ஜனவரி 29. ஜனவரி 30 தியாகிகள் தினம். அதாவது நம்ம மகாத்மா காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் ஜனவரி 30. கோட்சே அவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் ஜனவரி 30. ஜூலை 22 தேசிய கொடி ஏற்றுக் கொள்ளப்பட்ட நாள் ஜூலை 22. அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த தினம், அதாவது அகிம்சை தினம் செலிபிரேட் பண்ணுவோம். ஓகேவா, காந்தி ஜெயந்தி அகிம்சை நாள் அப்படின்னு சொல்லுவோம் அக்டோபர் 2ஆம் தேதி. ஓகேவா, அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினம் சொல்லி ஐநா அறிவித்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லிக்கலாம். அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினம் சொல்லிட்டு ஐநா அறிவித்த ஆண்டு எதுங்கன்னா 2007. ஐநா சபை சொல்லிருப்பாங்க சர்வதேச அகிம்சை தினம். சர்வதேச மக்களாட்சி தினம் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 15 அறிவிச்சிருப்பாங்க. செப்டம்பர் 15 சர்வதேச மக்களாட்சி தினம் அறிவித்த ஆண்டு எதுன்னு கேட்டா அதுவும்
2007. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. மேல வேற எதுவும் டேட் விட்டோமா? உள்ள. அடுத்த கேள்வி, மாநகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் எது? மாநகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம், சாரி, மாநகராட்சிகள் நகராட்சி. நகராட்சி அதிகம் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டா காஞ்சிபுரம், சென்னை கிடையாது. நகராட்சி அதிகம் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். மாநகராட்சியின் தலைவர் ஆணையர் கிடையாது, மேயர். மாநகராட்சியின் தலைவர் மேயர். அதிகாரி தான் யாருன்னு கேட்டாங்கன்னா அந்த கமிஷனர் வருவார், ஆணையர் வருவார். ஓகேவா? சரி, நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். அப்ப ஆன்சர் ரெண்டுமே தவறு, கூற்று 1, 2 தவறு அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து நம்ம தேசிய கொடியில இருக்கிறது 3 கலரு. ஓகேவா? காவி நிறம், வெள்ளை நிறம், பச்சை நிறம். அந்த 3 நிறத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சிவப்பு நிறம் எதுக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சிவப்பு நிறம் எதுக்கு? தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. பச்சை நிறம் செழுமையையும் வளமையையும் குறிக்குது. அடுத்து வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி, தூய்மை குறிக்கிறது வெள்ளை நிறம். கருநீல அசோக சக்கரம் அறவழி, அமைதி. அப்ப ஆன்சர் 1, 3, 4. 1 ஆன்சர் 1, சாரி 3 1 3 1 ஸ்டார்ட் ஆகுதா? 3 ஃபர்ஸ்ட் 3, அடுத்து 1, அடுத்து 4 2. ஓகேவா? ஆன்சர் ஏ ஆப்ஷன் இருக்கு. 3 1 4 2. ஓகேவா? சிவப்பு நிறம் எதை குறிக்கிறது? தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. தைரியம் தியாகம்னா என்ன? நம்ம ரத்தத்தை சின்னதை சொல்றாங்க. பச்சை நிறம்னா என்ன? நம்மள்ட்ட இந்தியாவில் இருக்கிற வளமை, நம்ம செழிப்பா இருக்கிறத சொல்றாங்க. வளமை, செழிப்பு, வளமை. ஓகேவா? அடுத்து வெள்ளை நிறம் வந்து நேர்மை, அமைதி, தூய்மை குறிக்குது. அசோக சக்கரம் வந்து அறவழியையும் அமைதியையும் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த கேள்வி. உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது யார்? நிறைய பேர் தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது யார்? பாராளுமன்ற தேர்தலை நடத்துவது யார்? சட்டமன்ற தேர்தலை நடத்துவது யார்? பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற, பாராளுமன்றம்னா பிரதமர், அவருக்கு கீழே இருக்கிற எம்பி. ஒவ்வொரு மாநிலத்துல, நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை மக்களவை தொகுதி இருக்குது? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது 39 + 1. பாண்டிச்சேரி சேர்த்தா +1, மொத்தம் 40 தொகுதி இருக்கும். அது பாராளுமன்றத்துக்கு உரியது, அதாவது மக்களவைக்குரியது. அந்த மக்களவைக்குரிய தேர்தலை நடத்துறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். இப்ப இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். சட்டசபை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிற சட்டசபை தேர்தல் நடத்துவது யாருன்னு கேட்டா அதுவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தான். அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிற உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது தான் அந்தந்த மாநில தேர்தல் ஆணையம். மாநிலத்துக்குள்ள இருக்கிற உள்ளாட்சி அமைப்பை நடத்துறது அந்த மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது. அப்ப ஆன்சர் என்ன? உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு என்ன? மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை நடத்தும் அமைப்பு மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையம் எங்க இருக்குது? கோயம்பேடுல இருக்குது. ஓகேவா? நம்ம சென்னையில இருக்கிற கோயம்பேடுல இருக்கிறதா மாநில தேர்தல் ஆணையம். ஓகேவா? சரி, உள்ளாட்சினா இது, இந்திய தேர்தல் ஆணையம்னா என்னன்னு பார்த்துவோம், அவ்வளவுதான். அடுத்து ஆர்டிகல் 4 ஆர்டிகளையும் பார்த்தாலும் சமத்துவம்ன்ற படத்துல எல்லாமே இருக்கும். ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 1 ஜாதி, இனம், நிறத்தை வச்சு வேறுபாடு பார்க்க கூடாது. மொழி, ஜாதி, இனம், நிறம், மொழியை வச்சு வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றது 15 1. அடுத்து 16ன்றது வேலை வாய்ப்புல முன்னுரிமை வழங்க வேண்டும்ன்றது ஆர்டிகல் விதி 17, சாரி விதி 16. 17ன்றது தீண்டாமை ஒழிப்பு. 18ன்றது பட்டங்கள் ஒழிப்பு. 18 பட்டங்கள் ஒழிப்பு. அவ்வளவுதான், இதை பொறுத்து விட்டுறாங்க. 15 1ன்றது மதம், இனம் அடிப்படையில, பிறப்பிடம் என்ற அடிப்படையில பாகுபாடு காட்டக்கூடாது. 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 17 தீண்டாமை ஒழிப்பு. 18 பட்டங்கள் ஒழிப்பு. ஓகேவா? இப்ப இதை பொதுக்கலமா 2 1 3 ஆன்சர். 2 1 3 ஆன்சர் எங்க இருக்குது? டெல்லி ஆப்ஷன்ல இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. நம்ம இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் மொழி எதுன்னு கேட்டா ஹிந்தி. இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் மொழி ஹிந்தி. 45% இருக்குது. ஓகேவா? நெருங்கி இருக்குது. நம்ம அதை பார்க்க தேவையில்ல. மீதி இருக்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்கான். இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா BMTT அப்படின்னு யோசிச்சுக்கோ. BMTT. பின்றது பெங்கால். பின்றது பெங்கால். மராத்தி, தெலுங்கு, தமிழ். தமிழ் தான் கடைசியா இருக்கும். 8 7 ஆரஞ்சு. இதுதான் அதோட ஷார்ட்கட். BMTT யோசிச்சுக்கோ. பெங்கால், மராத்தி, தெலுங்கு, தமிழ். அப்படியே ஞாபகம் வைக்கலாமா? பீனா பெங்காலா? பெங்கால்னா 8 இருந்துச்சா? பெங்கால் எங்க இருக்குது? 8. அடுத்து மராத்தியா? மராத்தி 7. மராத்தி எங்க இருக்குது? 7. அடுத்து தெலுங்கு வந்து 6. தெலுங்கு 6. தமிழ் 5. பொறுத்துனா ஆன்சர் வரும். எடுத்துனா எங்க போகுது? 3க்கு போகுது. 3 1 2 4. 3 1 2 4. ஆன்சர் 7 இருக்குது. ஓகேவா? சரி, இது 23வது கொஸ்டின். 24வது கொஸ்டின் ஒரு கூற்று கொடுத்துருக்கான். ஓகேவா?
அரசியலமைப்பு நிர்ணய சபை தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரியான கூற்று கேள்வி கேட்கலாம். 16 உறுப்பினர்கள் இந்திய நிர்ணய சபையில இருந்தாருன்னு சொன்னாங்க. அந்த 350 பேர்ல எத்தனை உறுப்பினர் இருக்காங்க கேக்குறாங்க. 16 உறுப்பினர் கிடையாது, 15 பெண் உறுப்பினர் இருப்பாங்க. எத்தனை பெண் உறுப்பினர் அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு கேட்டா 15. 7 உறுப்பினர்களை கொண்ட வரைவு குழு உருவாக்கப்பட்ட அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கரெக்ட் தான். வரைவு குழுவோட தலைவர் அம்பேத்கர். முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பாபா சாஹிப் என்று அழைக்கப்படுபவர் அம்பேத்கர். ஓகேவா. HC முகர்ஜி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஆலோசகராக செயல்பட்டவர். HC முகர்ஜி கிடையாது, BN ராவ். ஓகேவா. HC முகர்ஜி கிடையாது, BN ராவ். கூட்டத்தோட 10 அமர்வு 166 நாட்கள் சொல்றாங்க. 11 அமர்வு 166 நாட்களா நடைபெறும். அப்ப 3வது கூற்றும் தப்பு. இந்த கூட்டத்தொடர் நல்லா பாரு, கூட்டத்தொடர் 10 அமர்வுடன் 166 நாட்கள் நடைபெறும் சொல்றாங்க. கூட்டு தப்பு. 10 அமர்வு கிடையாது, 11 அமர்வு 166 நாட்கள். அதனால இந்த கூட்டு தப்பு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஆலோசகர் சொல்லி HC முகர்ஜி சொல்றாங்க, அதுவும் தப்பு. HC முகர்ஜி ஆலோசனை கிடையாது, ஆலோசகர் BN ராவ். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கூற்று ஏன் தப்பு அப்படிங்கன்னா 16 பெண் உறுப்பினர் கிடையாது, 15 பெண் உறுப்பினர்கள். அதனால அதுவும் தப்பு. அப்ப ஆன்சர் B ஆப்ஷன் அதான் சரியா இருக்கு. ஓகேவா. சரி, இது 24வது கொஸ்டின். 25. எந்த மாவட்டம் குறைந்த எண்ணிக்கையிலான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டுள்ளது? நீலகிரி, பெரம்பலூர். எந்த மாவட்டம் அதிக எண்ணிக்கையிலான குறைந்த எண்ணிக்கையிலான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறனா நீலகிரி, பெரம்பலூர். தலா 4 ஊராட்சி ஒன்றியங்களை மட்டும்தான் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. குறைந்த ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டுள்ளது எதுன்னு நீலகிரி, பெரம்பலூர். அதிகமான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டுள்ளது விழுப்புரம். அதிகமான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டுள்ளது விழுப்புரம். 2 கொஸ்டின் தான். ஊராட்சி ஒன்றியம் அதிகம் எங்க இருக்கு? விழுப்புரம். குறைவு எங்க இருக்கு? நீலகிரி, பெரம்பலூர்ல. நீலகிரி, பெரம்பலூர்ல வெறும் 4 தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம், டைம் ஆயிட்டே இருக்கு. அடுத்து தேசிய சின்னம் நம்ம ஆல்ரெடியே பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேவா. மயில் தேசிய பறவை அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1963. டால்பின் 2010. லாக்டோபாசில்லஸ் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2012. கங்கை யாரு? 2008. டேட்டா ஆன்சர் போயிடலாமா? 1 ஸ்டார்ட் ஆகுது, 1 ஸ்டார்ட் ஆகுறது B ஆப்ஷன். ஆன்சர் என்னன்னு பார்த்தா 26க்கு ஆன்சர் B ஆப்ஷன். ஓகேவா. சரி, அடுத்த கேள்வி. யாருடைய தலைமையிலான நாட்காட்டி தேசிய சீரமைப்பு குழு பரிந்துரையின் பேர்ல 1957 தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாரோட தலைமையில? மேகநாத் சகாவுடைய தலைமையில தான் அந்த தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்றாங்க. T உதயகுமார் யாருங்க? T உதயகுமார் நம்ம இந்தியாவுடைய ரூபாய் குறியீடை வடிவமைத்தவர் T உதயகுமார். ரூபாய் குறியீடு என்னன்னு வரும்? இந்த 6 போடுறீங்கல்ல, அந்த 6 போடுறதுக்கு பதில இப்படி அந்த 6 பாதியை எடுத்து இப்படி ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதான் இந்தியாவுடைய ரூபாய் குறியீடு. இந்த ரூபாய் குறியீடு இதுதான் இந்தியாவுக்கு மேலே ரூபாய் குறியீடுன்னு சொல்லி அதை வடிவமைத்தவர் தான் T உதயகுமார். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் T உதயகுமார். T உதயகுமார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? விழுப்புரம். எப்ப அந்த இந்தியாவோட ரூபாய் குறியீடை வடிவமைச்சிருப்பாரு? 2010 ஜூலை 15. 2010 ஜூலை 15 இந்திய அரசாங்கத்தால ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. இனிமேல் இதுதான் இந்திய அரசுடைய ரூபாய் குறியீடு. T உதயகுமார் வடிவமைச்சது. தமிழ்நாட்டுக்காரர். அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? விழுப்புரம் மாவட்டம். அடுத்த கேள்வி. பிரிமாரி வெங்கட சுப்பாராவ் யாரு? தேசிய உறுதிமொழியை எழுதியவர். தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யாருங்கன்னா பிரிமாரி வெங்கட சுப்பாராவ். உறுதிமொழினா இந்தியாவின் தாயாறு, இந்தியர் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் தேசிய உறுதிமொழி. அந்த தேசிய உறுதிமொழி எழுதியவர் பிரிமாரி வெங்கட சுப்பாராவ். தெலுங்கில் தேசிய உறுதிமொழி எந்த மொழியில் எழுதிக்கிறார்? தெலுங்கில் எழுதினார். ஓகேவா. மேகநாத் சகா தேசிய நாட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவர்தான் முதல் சுதந்திர பிரதமரே அவர்தான். ஓகேவா. சரி, அடுத்த கேள்வி. அம்பேத்கர் பற்றிய கூற்று. பாபா சாஹிப் என்று அழைக்கப்படுபவர் அம்பேத்கர். தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. பாபா சாஹிப் என்று அழைக்கப்படுபவர் அம்பேத்கர். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். தப்பு. வெறும் நம்ம இந்தியா சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் தான் அம்பேத்கர். பிரிட்டிஷ் இந்தியா தப்பு. கொலம்பியா பல்கலைக்கழகத்துல PhD 1927 வாங்கினாரு. அடுத்து 1915 MA பட்டம் வாங்கினார். அதுவும் கரெக்ட் தான். இந்திய சட்ட நிபுணராக செயல்பட்டார். D ஆப்ஷனும் கரெக்ட். அப்ப எது தப்பு அப்படின்னு கேட்டா பிரிட்டிஷ் இந்தியாவின் அமைச்சராக செயல்பட்டார்னா தப்பு. ஓகேவா. நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருங்கன்னா அம்பேத்கர். சரி, அடுத்து தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா. தவறானதை தேர்ந்தெடு. ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டினே தான் வந்திருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. கூற்று சரி. அடுத்து நீலகிரி மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. அதுவும் கூற்று சரி. பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர். ஓகேவா. பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர், பேரூராட்சியின் தலைவர். பேரூராட்சியின் தலைவர் வரமாட்டாங்க. பேரூராட்சி நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்டா
பிடிஓ மாவட்ட செயல் அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, செயல் அலுவலர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேரூராட்சி நிர்வாக அலுவலர். அப்ப ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏவும் பியும் மட்டும்தான் சரி. ஆன்சர் வந்து சி வராது. அப்ப ஏ மற்றும் பி அப்படின்ற வரும். ஓகேவா, தப்பா இருக்கா? சரி, என்ன பாக்குற நிமிஷம். ஆன்சர் ஏ கிடையாதாம்பா. ஓகேவா, எடிட்டர் சொல்லிருக்காங்க, நம்ம பாக்கலாம்னு சொல்லிட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான 22 ஊராட்சி ஒன்றியங்களோட ஆன்சர் ரைட்டு. ஓகேவா, இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கோம். நீலகிரி மற்றும் அரியலூர் கிடையாது. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சிகள் ஒன்றியங்கள் உள்ளன. அப்ப பி ஆப்ஷன் தப்பு. ஓகேவா, பி ஆப்ஷன் தப்பு. பெரம்பலூர் மற்றும் அரியலூர் தவறானதை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. அப்ப பி வரும். தவறானது வந்து பியும் இருக்கு. ஓகேவா, சி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் ரைட்டு. அவன் தவறானதான் கேட்கறான், அதனால ஏ விட்டுற வேண்டியதான். நம்மளுக்கு பி தப்பா இருக்கு. அடுத்து பேரூராட்சி நிர்வாக அலுவலர் பேரூராட்சியின் தலைவர் கிடையாது. நான் பிடிஓன்னு சொல்லியிருந்தேன், பிடிஓ கிடையாது, ஈஓ செயல் அலுவலர் ஈஓ. ஓகேவா, அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஆன்சர் பி மற்றும் சி. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி மற்றும் சி. ஓகேவா, ஆன்சர் மாத்திக்குவோம். சரி, லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போறதுல இது ஆல்ரெடி நீ போட்டிருந்திருப்ப. மக்களாட்சி தினம். மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15, ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. அதாவது பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்னு சொல்லி 1992ல போட்டிருந்தாங்க. அந்த சட்டம் ஏப்ரல் 24, 1992ல போட்டாங்க. பஞ்சாயத்து ராஜ் என்ற வார்த்தையை முதலில் உருவாக்கியவர் மகாத்மா காந்தியடிகள். ஓகேவா, சரி. மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15, ஊராட்சி தினம் ஏப்ரல் 24, சர்வதேச அகிம்சை தினம் அக்டோபர் 2, இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் இந்திய அரசியலமைப்பு தினமா செலிபிரேட் பண்றாங்க. ஓகேவா, சரி. இது எல்லாமே கொஸ்டின் நீங்க நல்லா டிஸ்கஷனை பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதான், 6th ஃபுல்லாவே இதுக்குள்ளேயே முடிஞ்சு. நீங்க நல்லா ரிவிஷனுக்கு இந்த வீடியோ மட்டும் 6th பார்த்தா போதும். அவ்வளவுதான், முடிஞ்சு. பினிஷ் வந்துட்டே இருக்கலாம். வெறும் கொஸ்டினை மட்டும் நான் கேட்டேன், டெலிகிராம போட்டா இந்த கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் சொன்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவுமே காதுல வாங்கி இருக்க மாட்டேன். நம்மளுக்கு 30 கொஸ்டின் வந்துருச்சு, நம்ம போதும் அப்படின்ற மாதிரி போயிருப்பேன். நீ என்ன செய்யணும் அப்படின்னா சைடுல நான் கடைசியா தரும்போது இதை பிரிண்ட் அவுட் போட்டு நான் சொன்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சைட்ல எழுதிக்கிட்டே இருக்கணும். அதை திருப்பி பார்த்துட்டே இருந்தாதான் உன் மைண்ட்ல ஏறும். புரியுதா? நம்மளுக்கு டிஸ்கஷன் தான் முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. விசாரணை இருந்தா மட்டும்தான் நீ எஸ்ஐ ஆகி நம்ம விசாரிக்க தான் போறோம். அந்த விசாரணை நீ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு, படிக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. அது என்ன, இது என்ன, எப்படி வந்துச்சு, இதோட லிங்க் என்ன, அது என்ன, அந்த லிங்க் அந்த மேப்பை வரைஞ்சிட்டாலே முடிச்சு. நம்ம காக்கி சாட்டா நம்ம டபுள் ஸ்டாரை ஏத்திடலாம் சொல்றல. புரியுதா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க், இதோட அப்டேட் ஃபுல்லாவே எல்லாமே டெலிகிராமுக்கு வந்துக்கோங்க. டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். எந்த குறிஸா இருந்தாலும், அதாவது எந்த வித டவுட்டா இருந்தாலும் சரி, எந்த வித சஜஷனா இருந்தாலும் சரி, டெலிகிராம்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் டெலிகிராம் வாட்ச் பண்ணிட்டு நான் அதுல உங்களுக்கு இது பண்றேன். ஓகேவா, வேற எது கமெண்ட்னாலும் நீங்க டேரக்டா நீங்க யூடியூப்ல கூட பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.